You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். எங்களுடைய பரலோக பிதாவே, நாங்கள் இன்றிரவு உம்மண்டை அந்த அழகான கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகையில், நாங்கள் இந்த பரிசுத்த நாட்களை அணுகையில், இது பூமியின் மேல் உண்டான அந்த மகத்தான நேரத்தையே சுட்டி காண்பிக்கிறது என்பதை அறிந்து நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அப்பொழுதே பரிதாபமாக இழக்கப்பட்ட பாவிகள் விடுதலை அடையும்படியான எல்லாவற்றுக்கும் போதுமான பலியானது செலுத்தப்பட்டது. என்றோ ஒரு நாள் அவர் மீண்டும் வருவார் என்ற இந்த மகத்தான நம்பிக்கையே நாங்கள் இன்றிரவு எங்களுடைய இதயங்களுக்குள் கொண்டிருக்கிறோம். இன்றிரவு வாசலினூடாக வந்து இந்த பிரசங்க பீடத்தை அணுகும் போது நாம் ஒரு களிப்பான வீடு திரும்பும் வாரத்தை உடையவர்களாய் இருப்போம். முதல் 10,000 வருடங்கள் என்ற இந்த பழைய பாடலை கேட்கும் போது அது இங்கே கூடாரத்தில் மகத்தான உலகளாவிய எடுப்புதல் துவங்கினதற்கு முன்னர் நாம் சந்தித்த போது அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் உண்டாயிருந்த நினைவுகளையே திரும்ப கொண்டு வருகிறது. பிதாவாகிய தேவரே, நாங்கள் அந்த நினைவுகளை அப்படியே நினைவில் கொண்டுள்ளோம். பாவிகளை இரக்கத்திற்காக அழைப்பதும் பின்வாங்கி போனவர்கள் மீண்டும் தேவனோடு காரியங்களை சரிபடுத்துகிற இன்னொரு பண்டைய மாதிரியான எழுப்புதல்களின் துவக்கத்திற்கு நாங்கள் இன்றிரவு திரும்பி வருவது எங்களுடைய ஆத்துமாக்களில் நன்மையாகவே தென்படுகிறது. பரிசுத்த ஆவியானவரே கூட்டத்தின் முக்கிய நபராயிருந்து கட்டுப்பாட்டையும் நடைமுறை ஒழுங்குகளையும் கடைபிடிக்கும் பொறுப்பேற்று வார்த்தையினூடாக ஜீவ அப்பத்தை எங்களுக்கு கொண்டு வருகிறார். அவர் இந்த எழுப்புதலில் ஒவ்வொரு இரவும் தொடர்ந்து எங்களுக்கு உதவி செய்து வியாதியஸ்தரை சுகப்படுத்தி தேவையுள்ளோருக்கு உதவி செய்து ஒவ்வொரு விசுவாசியையும் பரிசுத்தப்படுத்தி நாங்கள் படும் இந்த எல்லா பிரயாசங்களில் இருந்து மகிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிதாவாகிய தேவரே, நாங்கள் இதை அவருடைய நாமத்தின் கரத்திற்கும் மகிமைக்கு மாத்திரமே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இது 11 ஆண்டுகளுக்கு முன்னர் நான் பண்ணின வாக்குறுதியின் நிறைவேறுதலாய் உள்ளது. நீண்ட காலமாகவே அதை தட்டி கழித்து வந்தோம். ஆனால் ஒரு எடுப்புதலுக்காக கூடாரத்திற்கு மீண்டும் திரும்பி வந்துள்ளோம். இப்பொழுது நம்முடைய சிறு கூடாரமானது ஒரு எழுப்புதலுக்கு போதுமான அறையை கொண்டிருக்கவில்லை. ஆனாலும் நாம் இங்கே அப்படியே நெருக்கிக் கொண்டுள்ளோம். எனவே தேவனுடைய மகிமைக்காக அடுத்த சில இரவுகளும் நம்மால் முடிந்த அளவு அவ்வாறு செய்வோம். சபையில் ஒரு கூட்டத்தை நடத்த நான் விரும்புகிறேன். நாம் கூட்டங்களை அநேக இடங்களில், விளையாட்டு மைதானங்களில், வெளிப்புறங்களில், அரங்குகளில் நடத்துகிறோம். ஆனால் நீங்கள் அதை சபையில் நடத்தும் போது அதில் வித்தியாசமான ஏதோ ஒரு காரியம் உண்டு. நீங்கள் சபையில் இருக்கும் போது அது இனிமையானதாகவும் மிக நெருக்கமான ஐக்கியமாயும் இருப்பது போன்று தென்படுகிறது. வெளியே அந்த அரங்கங்களில், உலக பிரகாரமான இடங்களில் நாம் அங்கிருக்கும் சிலாகியத்தை பெற்றுள்ளதற்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். அந்த எடுப்புதல் எப்போதும் துவங்கி நடத்தும் முன்னர் நீங்கள் ஒரு பிசாசின் வல்லமையை தகர்க்க வேண்டியது போல காணப்படும். ஆனால் நீங்கள் சபைக்குள்ளாக வரும்போது அது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலமாய் உள்ளது. அது ஒரு கூட்டத்தை நடத்த அவருடைய வீட்டிற்கு வருகிறதாய் உள்ளது. இங்கே கூடாரத்தில் என்னுடைய ஊழியத்தின் முடிவில் அநேக ஆண்டுகளுக்கு முன்னர் நான் கண்ட அதே பழைய முகங்களை இந்த இரவு காண்பதற்கு இப்பொழுது நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்கள், சகோதரன் கிரஹாம் உள்ளே இருக்கிறார் மற்றும் சகோதரன் க்ரூட்ஸ், சகோதரி ஏஞ்சி, சகோதரி கிரீட்டி இங்கே உள்ளனர். சகோதரன் காக்ஸ் மற்றும் சகோதரி காக்ஸ், ஓ என்னே, உங்களில் அநேகர், சகோதரி ஸ்பென்சர் மற்றும் சகோதரன் ஸ்பென்சர், நீங்கள் எல்லோருமே இங்கே உள்ளே இருக்கிறீர்கள். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாயிருக்கிறோம். தாயார் மற்றும் திருமதி ஸ்லாட்டர் சகோதரனும் இங்கே இருக்கிறார். நீங்கள் இன்னமும் அப்படியே பெரிய கூட்டமாகவே இருக்கிறீர்கள். எழுப்புதல் துவங்கின நேரத்திலிருந்து இங்கு இருக்கிறவர்கள் எத்தனை பேர்? நான் எழுப்புதலுக்கு பிறகு வெளியே சென்றதையே பொருட்படுத்தி கூறுகிறேன். நாங்கள் உங்களுடைய கரங்களை காணட்டும். இன்றிரவு சபை முழுவதுமே அப்படியே கரங்களை காண்கிறேன். அது மிகவும் அருமையாயிருக்கிறது. இப்பொழுது நாம் எழுப்புதல் பரிசுத்தாவியினால் மாத்திரமே உண்டாகிறது என்பதை அறிந்துள்ளோம். அவரே எழுப்புதலை கொண்டு வருகிறவராயிருக்கிறார். நாமவே அதை செய்ய இயலாது. நாம் அந்த பிரயாசத்தை மாத்திரமே உண்டு பண்ண இயலும். ஆனால் தேவன் அந்த பிரயாசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். எனவே அவர் ஆசீர்வதிப்பார் என்று நாம் நம்புகிறோம். நான் வீதியிலே வரும்போது என் மனைவியிடத்தில் கூறிக்கொண்டிருந்தேன், இன்றிரவு இரவு ஆகாரத்தை புசிக்க கூட எனக்கு சந்தர்ப்பமே கிடைக்கவில்லை. அந்த அளவிற்கு அவசரமான அளவுக்கு மீறின மிகவும் முக்கிய படி இருந்தது. நேற்று காலை நான் எழுந்தது முதற்கொண்டு பிற்பகல் 2 மணிக்கு முன்பு நான் சட்டை அணிந்து கொள்ளும் வரை அவ்வாறு இருந்தது. அதுவும் தொலைபேசி அழைப்புகள் மட்டுமே அவ்வளவு நேரம் எடுத்துக் கொண்டன. அதன் பிறகு லூயிவில்லில் உள்ள மருத்துவர் சாம் அடையர் அவர்களுக்காக அவசர அழைப்பை நான் பெற்றபோது அது சரியாக 2 மணியாயிருந்தது. அதன் பின்னரும் மற்ற அநேக அழைப்புகளும் மற்றும் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்களிடமிருந்து அழைப்புகள் வந்தன. அப்பொழுது மருத்துவமனையிலிருந்து வந்த ஒருவர்
பாருங்கள், நாங்கள் அடிக்கடி காத்திருக்கிறோம். எனவே காத்திருக்கிற இந்த துன்பத்தை விட நாம் நரகத்திற்கு செல்லும் போது இன்னும் மோசமாகவே இருக்குமா என்று கேட்டார். எல்லாவிடத்திலும் இருந்தும் அலறலும் கூக்குரலுமான அழைப்புகளே நூற்றுக்கணக்கான ஊழியர்களிடமிருந்து வருகின்றன. இந்த உலகம் எப்போதும் அறிந்திராத மகத்தான வேளைகள் ஒன்றில், மகத்தான நாட்களில் ஒன்றில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜனங்களுடைய இருதயங்களில் தேவனை குறித்து அதிக பசி கொண்டிருப்பதை காண நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே இது தேவனுடைய சித்தத்தில் இருக்கும்படியான ஜெபிக்கும் பொறுப்பை இப்பொழுது நான் என்னுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டுள்ளேன். அங்கே பின்னால் வழியிலே சில ஜனங்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம்மிடத்தில் ஒரு இருக்கை, ஒரு சிறு நீள்வடிவ மரப்பலகை இருக்கை இருக்குமா என்று அறிய விரும்புகிறேன். ஆயினும் அந்த சிறிய நீள்வடிவ மரப்பலகை இருக்கையை எப்படியாவது இங்கு அமர ஏற்பாடு செய்து கொடுக்க முடியாதா என்று அறிய விரும்புகிறேன். சில பெண்மணிகள், இல்லை, ஏதோ ஒன்று அங்கே பின்னால் உள்ளது, அதை ஒரு கால் நம்மால் முடிந்தால் இங்கு அவர்களில் சிலர், அதாவது ஏதோ ஒன்றை சற்று மேலே சென்று இங்கு அந்த நீள்வடிவ மரப்பலகை இருக்கையை இங்கே முன்னால் கொண்டு வர இயலுமா என்பதை அறிய விரும்புகிறேன். சகோதரன் பென், நான் உங்களை காண்பதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசி முறையாக நான் ஒரு சில வாரங்களுக்கு முன்னர் கலிபோர்னியாவில் உள்ள சான் பெர்னாண்டோ பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் இருந்தபோது உங்களை கண்டேன். நீங்கள் இங்கே மேலே வர வேண்டும் என்று நாட்டம் கொள்வீர்களேயானால் உங்களைத்தான், பின்னால் நின்று கொண்டிருக்கிற சபையோராகிய உங்களைத்தான் கூறுகிறேன். இப்பொழுது நீங்கள் இங்கே மேலே வர வேண்டும் என்றால் நேராக முன்னால் வாருங்கள். இங்கே மேடையின் மேல் ஒரு கூடுதல் இருக்கையும் கொஞ்சம் கூடுதலான இடங்களும் உள்ளன. எனவே அவர்கள் பீடத்தின் மேல் அழைத்து செல்லப்படுவார்கள். எங்களால் முடிந்த அளவு உங்களை சௌகரியமாக இருக்கும்படி செய்யவே விரும்புகிறோம். தேவனுடைய ஒத்தாசையினால் நான் தானாகவே ஒரு வாக்குறுதியை செய்து கொண்டேன் என்று நான் என் மனைவியிடத்தில் கூறினேன். அது நான் இனி நீண்ட ஆராதனைகள் நடத்தும்படியான எண்ணம் கொன்றாமல் கர்த்தருக்கு சித்தமானால் 30 நிமிடங்களே பேச வேண்டும் என்பதாகும். எனவே அது ஒரு அற்புதமானதாக இருக்கும். ஏனென்றால் என்னால் மிக சீக்கிரமாக துவங்க முடியவில்லை. ஆனால் நான் துவங்க முயற்சித்தேன். அதன் காரணமாக அதன் பின்னர் நாங்கள் வருகின்ற நேரத்தில் இது நாளை இரவு. இன்றிரவு என்னுடைய பொருள் கர்த்தருடைய 2ஆம் வருகை என்பதாகும். நாளை இரவு ராபோஜன இரவாக இருக்கிறது. எனவே நான் பழைய ஏற்பாட்டு பகுதியில் உள்ள ஒரு கோணத்திலிருந்து ராபோஜனத்தை குறித்து பேச விரும்புகிறேன். நாளை இரவு ஒழுங்குபடுத்தப்பட்ட ராபோஜன இரவாய் இருக்கிறது. ஏனென்றால் அது நம்முடைய கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவாய் உள்ளது. எனவே அது ஒழுங்குபடுத்தப்பட்ட ராபோஜன இரவாய் இருக்கிறது. நாளை இரவு ஆராதனைகளுக்கு பிறகு, வழக்கமான பிரசங்க ஆராதனைகளுக்கு பிறகு, அதன் பின்னரே நமக்கு ராபோஜனம் இருக்கும். ஒவ்வொருவரும் எங்களோடு வந்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு நமக்கு விட்டு சென்ற இந்த மகிமையான நிபந்தனையில் பங்கு பெறும்படி அழைக்கப்படுகிறீர்கள். அதன் பின்னர் அதற்கு அடுத்த நாள் இரவு கர்த்தருக்கு சித்தமானால் சிலுவையில் அறைந்த இரவாய் இருக்கிறபடியால், சிலுவையில் அறைதல் என்பதை குறித்து நீங்கள் வானொலியில் கேட்க உள்ளதை பார்க்கிலும் சற்று வித்தியாசமான கோணத்திலிருந்து எடுத்து பேச விரும்புகிறேன். அதன் பின்னர் சனிக்கிழமை இரவு கல்லறையில் இடுதல் என்பதை குறித்து பேச உள்ளேன். பின்னர் ஞாயிறு காலையில் 6 மணிக்கு ஒரு சூரியோதய ஆராதனை உண்டு. அதன் பின்னர் அவர்களில் யாராவது ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் 10 மணிக்கு ஞானஸ்தான ஆராதனை உண்டு. பின்னர் ஈஸ்டர் காலை செய்தி அளிக்கப்படும். கர்த்தருக்கு சித்தமானால் ஞாயிறு இரவு நாம் உயிர்த்தெழுதலின் அத்தாட்சி என்ற ஒரு சிறிய செய்தியையும் மற்றும் ஒரு சுகமளிக்கும் ஆராதனையும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வருகின்ற ஞாயிறு இரவு நாம் வெளியே கூட்டங்களில், வழக்கமாக நடத்தும் கூட்டங்களில் நடைபெறும் சுகமளிக்கும் ஆராதனைகளை போன்ற ஒரு ஆராதனை இருக்கும். நீங்கள் அதை ஒருபோதும் கண்டிராதவர்களாய் இருந்தால், உங்களுடைய நண்பர்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவின் அத்தாட்சி ஒருபோதும் கண்கூடா காணாதவர்களாய் இருந்தால், அப்பொழுது அவர் இங்கே பூமியின் மேல் இருந்தபோது அவர் செய்த அதே காரியங்களை செய்ய அவர் கடந்த வருடங்களில் கூட்டத்தில் பிரசன்னமானது போன்றே எங்கும் பிரசன்னமாகி அதை செய்வார் என்று நான் நம்புகிறேன். நாம் வந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துக்கு எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். கூடுமானால் உங்களை அதற்கு சரியான விதத்தில் சௌகரியமான முறையில் ஆயத்தம் செய்து கொள்ளுங்கள். நாளை இரவு நம்மால் வெளியே எங்கிருந்தாவது சில நாற்காலிகளை கொண்டு வர இயலுமா என்று அறிய விரும்புகிறேன். ஒரு கால் அங்கே உள்ள சப அடக்க நிலையத்திலிருந்தோ அல்லது வேறெங்கிருந்தாவது நாம் சில கூடுதல் இருக்கைகளை கொண்டு வந்து ஓரங்களில் சுற்றி போட்டால் நலமாயிருக்கும். நாங்கள் கூடுமானவரை ஒவ்வொருவரையும் சௌகரியமாக அமர செய்ய விரும்புகிறோம். எத்தனை பேர் உங்களுக்குள்ள எல்லாவற்றோடும் கர்த்தரை நேசிக்கிறீர்கள்? இப்பொழுது நாம் நம்முடைய பாச உணர்வுகளை கிறிஸ்துவின் பக்கமாக வைத்து அப்படியே நோக்கி பார்ப்போமாக. நாம் இங்கே கோட்பாடுகளுக்காக இல்லை, நாம் இங்கே கர்த்தரை ஆராதிக்கவே உள்ளோம். நாம் இங்கே எல்லா விதமான கொள்கைகளையும் நிறங்களையும் மற்றும் எல்லா விதமானவர்களையும் அழைக்கவே இங்கிருக்கிறோம். அதனால் இங்கு எந்த ஒரு காரியமும் இல்லை. நாம் இங்கு கர்த்தரை ஆராதிக்கும்படியாகவே உள்ளே வருகிறோம். எனவே ஆராதனை துவங்குவதற்கு அரை மணி நேரத்துக்கு முன்னர் பண்டைய பாணியில் பாடல்கள் பாடப்படும்.
இப்பொழுது நாளை இரவு கூடுமானால் இன்றிரவை போன்றே நான் சரியாக 8 மணிக்கு துவங்க முயற்சிக்கப் போகிறேன். அதாவது நாளை இரவு நாம் திரும்பி வரும்படி நாங்கள் முடிந்த அளவு துரிதமாக அனுப்ப உள்ளோம். இப்பொழுது ஒவ்வொருவரும் வரவேற்கப்படுகிறீர்கள். நம்முடைய வருகையாளர்களாகிய நீங்கள் உள்ளே ஐக்கியம் கொள்ளும்படி வர அதிகமாகவே வரவேற்கப்படுகிறீர்கள். ஆராதனை முடிவுற்றவுடனே இங்கு வந்திருக்கிற சபையின் ஜனங்களாகி நீங்கள் கூடுமானவரை ஒவ்வொருவருடைய கரத்தையும் குலுக்க பாருங்கள். இப்பொழுது தடைகள் தகர்க்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் உண்டாயிருக்கட்டும். நம்முடைய கர்த்தர் என்ன செய்வார் என்பதை நீங்கள் அறியீர்கள். இது ஈஸ்டர் நேரமாயிருக்கிறது. எனவே நாம் மகத்தான காரியங்களை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நான் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தையில் ஒரு வசனத்தை அல்லது ஒரு வரியை அல்லது 2 வரிகளை பரிசுத்த லூக்காவினுடைய சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? இப்பொழுது அது கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு மிகவும் வினோதமான ஒரு வேதவாக்கியம் போன்று தென்படலாம். ஆனால் அது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்தே கூறிக்கொண்டிருக்கிறது. இங்கு நமக்கு முன்பாக நாம் எடுத்துள்ள இந்த மகத்தான பாடப்பொருள் முழு பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள மிக முக்கியமான பொருள்களில் ஒன்றாக உள்ளது. கர்த்தராகிய இயேசுவின் வருகையைப் போல மிக முக்கியமானது வேறொன்றுமில்லை. ஏனென்றால் அவர் வரவில்லை என்றால் அப்பொழுது நாம் பொய் சாட்சிகளாக கண்டறியப்படுவோம். மரித்து கல்லறையில் உள்ள நம்முடையவர்களும் அழிந்து போவார்கள். இயேசுவானவர் 2ஆம் முறையாக கண்ணுக்கு புறப்படும்படியாக வரவில்லை என்றால் அப்பொழுது நமக்காக எந்த நம்பிக்கையுமே விட்டு வைக்கப்படவில்லை. முக்கியமாக இதில் இந்த தெளிவான விளக்கத்தில் 2ஆம் வருகையை குறித்த இந்த மிக தெளிவான விளக்கத்தில் இது மிகவும் முக்கியமானதாக இருந்தது. அதாவது இப்பொழுது நாம் அணுகிக் கொண்டிருக்கிற இந்த பரிசுத்த வாரத்தில் இயேசுவானவர் முதல் முறையாக சிலுவையின் மிகுந்த பாடுகளில் அந்த வாரத்தை அணுகிக் கொண்டிருந்த போது அவர் தம்முடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து மிக சொற்பமாகவே பேசினார். அவர் தம்முடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் என்பதை குறித்து பேசினதை பார்க்கிலும் தம்முடைய 2ஆம் வருகையை குறித்தே அதிகம் பேசினார். ஆகையால் இதை குறித்தே அதிகம் பேசினார். ஆகையால் இதை குறித்த தெளிவான காரியத்தில் இது ஒரு மிக முக்கியமான பொருளாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்துவின் 1ஆம் வருகையை குறித்த வேத வாக்கியங்களை பார்க்கிலும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த வேத வாக்கியங்களே பழைய ஏற்பாட்டில் அநேகம் காணப்படுகின்றன. இப்பொழுது பாவ நிவாரணம் உண்டாக்கப்பட்ட பிறகு மானிட வர்க்கத்திற்கான ஒவ்வொரு காரியமும் கர்த்தருடைய 2ஆம் வருகையின் பேரிலேயே முக்கியமானதாக அமைந்துள்ளன. இப்பொழுது நாம் பல்வேறுபட்ட மார்க்கங்களை உடையவர்களாயிருக்கிறோம். நாம் பல்வேறுபட்ட உள்ளெண்ணங்களையும் பல்வேறுபட்ட வேத சாஸ்திரங்களையும் உடையவர்களாயிருக்கிறோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கமோ மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் மற்றும் கர்த்தருடைய 2ஆம் வருகை என்பதன் பேரிலேயே முக்கியமாக அமைந்துள்ளது. இது ஒரு முக்கியமான கேள்வியாகும். நாம் இப்பொழுது இதை அணுகிக் கொண்டிருக்கையில் நாம் அவருடைய 2ஆம் வருகையின் நிழலிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதே என்னுடைய உத்தமமான கருத்துக்களாகும். வேதவாக்கிய விளக்கத்தின் மூலமாக நான் அதை என்னுடைய வழியில் பார்க்கும் பொழுது சபைக்கு கர்த்தருடைய 2ஆம் வருகையை தவிர வேறெந்த நம்பிக்கையுமே விட்டு வைக்கப்பட்டிருக்கவில்லை. உலகமானது முழுமையாகவே அதனுடைய முரட்டுத்தனமான பெருங்குழப்பத்திற்குள்ளாக கட்டுப்பாட்டை மீறி சென்று விட்டது. உலகத்தில் மனிதனால் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்தாபனமும் அவ்வாறே உள்ளது. எனவே ராஜாக்கள் இனிமேல் தங்களுடைய பிரஜைகளை பிடித்து வைத்திருக்க முடியாது. சர்வாதிகாரிகளும் தங்களுடைய பிரஜைகளை இனிமேல் பிடித்து வைத்திருக்க முடியாது. ஜனநாயகமும் அதனுடைய பிரஜைகளை இனி பிடித்து வைத்திருக்க முடியாது. கர்த்தராகிய இயேசுவின் 2ஆம் வருகையை தவிர வேறெந்த நம்பிக்கையுமே விடப்பட்டிருக்கவில்லை. இப்பொழுது இது அவிசுவாசத்திற்கும் பாவிகளுக்கும் மிகவும் பயங்கரமான நேரங்களில் ஒன்றாக உள்ளது. அதை அவர் எப்பொழுதுமே சாட்சி பகிர்ந்து வருகிறார். ஏனென்றால் ஆக்கினை தீர்ப்பின் நேரம் சமீபித்துள்ளது. ஆனால் இது விசுவாசிக்கு மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நேரமாய் உள்ளது. ஏனென்றால் அவனுடைய மீட்பு சமீபமாய் உள்ளது. இன்றிரவு பூமியில் 2 பிரிவினர் உள்ளனர். அது விசுவாசி மற்றும் அவிசுவாசி என்பதாகும். அதில் ஒரு பிரிவினரை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள வருகிறார். மற்றொரு பிரிவினரையோ கர்த்தர் ஆக்கினைக்குட்படுத்தவே வருகிறார். அவருடைய வருகையில் அவருடைய பிரசன்னமாகுதலில் ஒருவர் ஆசீர்வதிக்கப்படுவர், மற்றொருவர் சபிக்கப்படுவர். இது இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான காரியமாக இருக்கிறபடியால் மாலையிலே சரியாக கூறினால் நம்முடைய சிறிய எழுப்புதலின் நேரத்தில் நாம் அதற்கு அவ்வளவு சமீபமாக இருக்கிறோம் என்பதை காண நாம் வேத வாக்கியங்களில் பயபக்தியோடு நோக்கி பார்க்க வேண்டும் என்பதை நான் சற்று முன் சிந்தித்து பார்த்தேன். நான் என்ன நேரம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்பொழுது நான் என்னுடைய கடிகாரத்தை நோக்கி பார்ப்பேன்.
நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற வாரத்தின் நாளையோ அல்லது வருடத்தின் மாதத்தையோ அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்பொழுது நான் நாள்காட்டியை நோக்கி பார்ப்பேன். நான் இந்த மகத்தான சம்பவத்தை குறித்த அணுகுமுறையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை நோக்கி பார்ப்பேன். ஏனென்றால் அது இது சமீபமாய் உள்ளது என்ற நேரத்தை சொல்லுகிறது. வேதம் இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று உரைத்துள்ளது. காலம் சமீபமாயிருக்கிறது. திவ்ய வாசகனாகிய யோவான் பத்மு தீவில் கர்த்தருடைய வருகையின் முன்காட்சியை கண்டபோது அது அவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு மகத்தான காரியமாயிருந்தது. அவன் அவிசுவாசியின் மேல் தங்கியிருந்த சாபங்களையும் விசுவாசியின் மேல் தங்கியிருந்த ஆசீர்வாதங்களையும் கண்டபோது அவன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூச்சலிட்டான். அவன் எல்லாவற்றையும் கண்டிருந்த பிறகு, அவருடைய வருகைக்கு முன்னதான சம்பவங்களை கண்ட பிறகு அது அவனுடைய இருதயத்தை மெய்சிலிர்க்க செய்தது. எனவே கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூச்சலிட்டான். அவனுடைய பார்வையில் முழு சபை காலமும் கடந்து சென்றிருந்த போது அவன் ஒவ்வொரு காரியத்தையும் பெரிய அளவில் கண்டபோது, அது சம்பவிக்கும் விதமாகவே கண்டபோது, அப்பொழுது அவன் கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று கூச்சலிடுகிறான். கர்த்தருடைய வருகை சமீபத்தில் சேருகிறது என்பது ஒரு மகிமையான காரியமாக இருக்க வேண்டும். இயேசு அவருடைய சீஷர்கள் ஒரு இடத்தை அடைந்த போது அவர்கள் மாம்ச பிரகாரமான இல்லை, பூமியின் இயற்கையான காரியங்களை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தனர். இப்பொழுது நாம் இங்கே ஒரு சில நிமிடங்கள் அப்படியே நிறுத்த விரும்புகிறோம். எப்பொழுதும் நம்மை தூரமாக இழுப்பது மாம்சமானவையாக இருப்பதில்லை. ஆனால் சில நேரங்களில் இயற்கையான காரியங்களே நம்மை தூரமாய் இழுக்கும். இயேசுவினுடைய ஊழியக்காரர்களே இல்லை, அவருடைய சீஷர்கள் அவருக்கு எருசலேம் நகர தேவாலயத்தை, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவன் தம்முடைய ஷெக்கினா மகிமையில் பிரதியட்சமாயிருந்த அந்த மகத்தான தேவாலயத்தை சுட்டி காண்பித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் அவரிடத்தில் அதில் எவ்வளவு நல்ல கற்கள் பதிக்கப்பட்டிருந்தன என்பதை குறித்தும், உலகத்தின் அநேக இடங்களில் வெட்டப்பட்ட இந்த கற்களை எப்படியாய் மகத்தான தேவனுடைய மதிநுட்பம் அவைகளை ஒன்று சேர்த்தது என்றும் கூறினர். அதனை 40 வருடங்களாக கட்டுகையில் ரம்பம் அல்லது சுத்தியின் சத்தம் கூட கேட்கப்படவில்லையாம். அது மிகவும் மதிநுட்ப திறனோடு ஒன்று சேர்க்கப்பட்டிருந்தது. அதன் பின்னர் எப்படியாய் தேவன் கேருபீன்கள் மேல் வந்திறங்கினார். அது அவருடைய ஷெக்கினா மகிமையை காண்பித்தது. எனவே இந்த மகத்தான சபையில் அவர்கள் எவ்வளவு மகத்தான நம்பிக்கை கொண்டிருந்தனர். அப்பொழுது இயேசு அவர்களிடத்தில் இந்த காரியங்களை எல்லாம் பார்க்க வேண்டாம் என்று கூறினார். அதே சமயத்தில் அது ஒரு பரிசுத்த ஸ்தலமாயிருந்தது. அது ஒரு நல்ல ஸ்தலமாயிருந்தது. அது கர்த்தரின் வாசஸ்தல வீடாய் ஒரு ஸ்தலமாயிருந்தது. ஆனால் இயேசு இந்த காரியங்களை பார்க்காதீர்கள், இதை பார்க்க மிகவும் பெரிதான ஒரு காரியத்தை உங்களுக்கு கூறும்படி நான் வைத்துள்ளேன், ஏனென்றால் அந்த நேரம் வந்து கொண்டிருக்கிறது என்றார். மேலும் அவர், அது ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். நாம் எவ்வளவுதான் நம்முடைய மாம்ச பிரகாரமான சரீரத்தை குறித்து அக்கறை எடுத்துக்கொள்ள முயற்சித்தாலும் அது முக்கியமல்ல. நாம் நம்முடைய ஸ்தாபனத்துக்கு எவ்வளவு கடினமாக உழைத்தாலும், நம்முடைய சபையின் ஒழுங்குகளுக்காக சபையில் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அது முக்கியமல்ல. ஆனால் இந்த எல்லா காரியங்களும் மறைந்து ஒழிந்து போகும் ஒரு நேரம் வந்து கொண்டிருக்கிறது. இயேசு அதை அவர்களுக்கு கூற துவங்கின போது அவர்கள் உலகத்தின் முடிவை குறித்த வருகையின் அடையாளம் என்னவா இருக்கும் என்று கேட்டனர். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்படும் நேரம் உண்டாகும். நீங்கள் யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று கூற துவங்கினார். அன்றொரு நாள் கலிபோர்னியாவில் உள்ள ஓக்லாந்து என்னும் இடத்தில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் அங்கே இருந்தது எங்களுக்கு ஒரு சிலாக்கியமாயிருந்தது. அதுவே என்னுடைய மனைவி முதன்முறையாக பூமி அதிர்ச்சியின் போது இருந்த சமயமாயிருந்தது. நான் சிகை அலங்கார கடையில் அமர்ந்து கொண்டிருந்தேன். அந்த அறையோ அப்படியே கொஞ்சம் அசைந்தது. உடனே வானொலியில் பூமி அதிர்ச்சி உண்டானது என்று துரிதமாக அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சுமார் 8 நிமிடங்களில் மற்றொரு பூமி அதிர்ச்சி உண்டாக எதிர்பார்த்துக் கொண்டிருந்தனர் என்றும் கூறப்பட்டது. அப்பொழுது நான், அதுவே கடைசியான ஒன்றாய் இருக்குமா என்று எண்ணினேன். நான் சிகை அலங்கார கடையிலிருந்து துரிதமாக புறப்பட்டு வீதியில் நின்று கொண்டிருந்த என்னுடைய மனைவியை சந்தித்து, பின்னர் எங்களுடைய அன்பான சிறுவர்களுக்கு சில சிறு வண்ணப்பட அட்டைகளை அனுப்பும்படி வாங்குவதற்கு ஒரு சிறு மருந்து கடைக்குள்ளாக நடந்து சென்றோம். நாங்கள் அங்கிருந்த போது ஒன்றுமே புரியாத வகையில் ஒரு மனிதன் எப்போதுமே உணர்ந்திராத வினோதமான உணர்வுகள் உண்டாக முழு பூமியும் அசைய துவங்கியது. கண்ணாடி குப்பிகள் அலமாரியிலிருந்து விடத் துவங்கின. புகைப்போக்கி குழாய்கள் கட்டிடத்திலிருந்து விடத் துவங்கி வீதிக்கு சென்று உடைந்து வழிந்தோடின. சுவர்களில் இருந்து பூசப்பட்டிருந்த அரைசாந்து விழுந்த காரணத்தினால் ஜனங்கள் கூக்குரலிட்டுக் கொண்டு கதறினர். 30-40 அடுக்கு மாடிகளை கொண்ட பெரிய கட்டிடங்கள் ஒன்றோடு ஒன்று ஆடி புகை எழும்பும் அளவிற்கு மோதிக்கொண்டு காரை பூசப்பட்டதிலிருந்து தூசியானது பெரிய காளான்களைப் போல எழும்பினது. ஜனங்களோ கூச்சலிட்டுக் கொண்டே ஓடத் துவங்கினர்.
அப்பொழுது நான், அது சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய விரலாய் உள்ளது என்றும் அது சுவற்றின் மேல் எழுதின கையெழுத்து என்றும் கூறினேன். இயேசு, பூமி எதிர்ச்சி பல இடங்களில் உண்டாவதை குறித்து நீங்கள் கேள்விப்படுகிறீர்கள் என்றார். பூமியானது நெடுஞ்சாலையில் நீண்ட தூரத்திற்கு சுமார் 5 அடி அகலத்திற்கு பிளந்து கொண்டு நூற்றுக்கணக்கான அடிகள் பூமிக்குள் சென்று விட்டது. ஒரு இடத்தில் நெடுஞ்சாலையே முழுமையாக உள்ளே போய்விட்டது. அது பிளவுண்டு திறந்து கொண்டதை நான் எண்ணி பார்த்தபோது அது பல இடங்களில் பூமி எதிர்ச்சி உண்டாகும் என்று கூறின சர்வ வல்லமையுள்ள தேவனின் விரல் என்பதை ஏறக்குறைய அப்படியே என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அந்நாளின் போதே 8 பல்வேறுபட்ட இடங்களில் நிகழ்ந்த பூமி எதிர்ச்சிகள் அந்த நகரத்தையே அசைத்திருந்தன. அதன் பின்னரோ மதுபான கடைகள் எப்போதும் போல திறந்தே இருந்தன. குடிகாரர்கள் வீதிகளில் திரளாய் மொய்த்துக் கொண்டிருந்தனர். ஸ்திரீகளோ வீதியில் அரை நிர்வாண ஆடையை உடுத்திக் கொண்டு நடந்து சென்றனர். மற்றும் ஒவ்வொரு காரியமும் ஒன்றுமே எப்போதும் சம்பவித்திராதது போன்றே காணப்பட்டது. இந்த தேசத்தை அசைக்கும்படி என்ன சம்பவிக்கும் என்று நான் அறியாத அளவிற்கு ஜனங்கள் அவ்வளவாய் உலகியல் வாழ்வில் சிக்குண்டுள்ளனர். அவர்கள் அதிக அக்கறையற்றவர்களாய் இருப்பது போன்று தோன்றுகிறது. அவர்கள் கவனிக்கிறதில்லை. ஒரு மனிதனும் கூட ஒரு கருத்தை கூறினான். நான் என்னுடைய சொந்த கண்களினால் அவன் கூறுவதை கேட்டேன். அவன், நான் என்ன செய்தேன் என்று நீங்கள் பார்த்தீர்களா? நான் என்னுடைய முஷ்டியை அசைத்தேன், எனவே நான் ஒரு மேம்பட்ட மனிதன் என்றான். அப்பொழுது நான், எத்தகைய தூஷணம் என்று எண்ணினேன். அதை போன்ற தூஷணத்தை நான் இங்கு நம்முடைய சொந்த பட்டணத்தில் இருந்தபோது கூட அந்த அளவு அதை குறித்து ஒருபோதும் எண்ணி பார்த்ததே இல்லை. நான் நேற்று மாலை ஜார்ஜ் டவுனுக்கு நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தேன். நீங்கள் அவ்வாறு செல்லும் போது வரப்போகும் புதிய நெடுஞ்சாலையில் இணையும் முன்னர் நீங்கள் இங்கே பிரிந்து செல்லும் பல பாதைகளை கடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லுகையில் அங்கே ஒரு பெரிய அடையாள பலகை ஒட்டப்பட்டிருந்தது. அதில் அவர் உயிர்த்தெழுந்து ஜீவனோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது. அதற்கு அடுத்த அடையாளம் அவை 2 மாத்திரமே இருந்தன. அதிலோ, எங்கே பட்வைசர் என்ற முத்திரையிடப்பட்ட மதுபானம் உள்ளதோ அங்கு ஜீவன் உண்டு என்று எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் எத்தகைய தூஷணம் என்பதை எண்ணி பார்த்தேன். அங்கே அது அப்படித்தான் இருந்தது. வேதம், கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னர் மனுஷர்கள் தூஷிக்கிறவர்களாயும் தேவ பக்தியற்ற தங்களுடைய சொந்த இச்சையில் நடக்கிறவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இருப்பார்கள் என்று உரைத்துள்ளது. எப்படியாய் உலகம் அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்திற்குள் ஆகியிருக்கிறது? அண்மையில் இந்தியாவில் உள்ள பம்பாயில் பில்லியும் என் மகன் நானும் அங்கே ஒரு மகத்தான கூட்டத்தில் இருந்தபோது லட்சக்கணக்கான இந்துக்கள் தங்களுடைய ஜீவியத்தை கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தனர். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய எச்சரிப்பு உண்டானது. நீங்கள் இயற்கையின் அறிவுத்திறனை கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சடுதியாக யாதொரு காரணமும் அறியப்படாதிருக்கையில் அந்த நகரத்தில் உள்ள சிறு பறவைகள் யாவுமே அந்த தேசத்தை விட்டு செல்ல துவங்கின. பறவைகள் திரள் திரளாக அந்த தேசத்தை விட்டு பறந்து சென்றன. அப்பொழுது அவர்கள் எல்லா கால்நடைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கவனிக்க துவங்கினர். ஆனால் இந்தியாவில் அவர்களுடைய வேலி அமைப்புகள் நம்முடைய வேலி அமைப்புகளைப் போல் இருக்கவில்லை. அவைகள் மரக்கட்டைகளிலான வேலி அமைப்புகளாய் இராமல் அவைகள் பெரிய கற்களை கொண்டு உயரமாய் கட்டப்பட்டிருந்தன. அப்பொழுது எல்லா கால்நடைகளும் மதிர் சுவர்களை விட்டு தூரமாயும் கட்டிடங்களை விட்டு தூரமாயும் செல்ல துவங்கி வெளியே வயல்வெளிக்கு மத்தியில் போய் வயல்வெளியின் நடுவில் சுற்றி நிற்க துவங்கின. அதன் பின்னர் திடீரென்று ஒரு பெரிய பூமி எதிர்ச்சி தாக்க மதிர் சுவர்கள், மரங்கள், கற்பாறைகள் குலுங்கி இடிந்து விழுந்து அதனுடைய துண்டுகள் பறந்தன. ஆனால் அதன் பின்னரும் பறவைகள் திரும்பி வராமல் கால்நடைகளும் வயல்வெளியின் நடுவிலேயே நின்றிருந்தன. ஆனால் மனிதனோ எல்லாம் சரியாகிவிட்டது என்று எண்ணி திரும்பி சென்றான். அப்பொழுது அதற்கு அடுத்த நாள் மற்றொரு பூமி எதிர்ச்சி உண்டாகி ஆட அதிகமான கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. அதனுடைய உடைந்த பாகங்கள் பறந்தன. ஆனால் 3ஆம் நாள் கால்நடைகள் மதிர் சுவர்கள் அண்டைக்கும் பறவைகள் நகரத்திற்கும் திரும்பின. ஓ, அடைக்கலான் குருவிகளை போஷிக்கிறவர், பேடைக்குள் தம்முடைய சிறிய சிருஷ்டிகளை கொண்டு வந்தவர் இன்னமும் ஜீவிக்கிறார், ராஜரீகம் பண்ணுகிறார். தேவன் தம்முடைய சாயலில் சிருஷ்டித்த மனிதனை பார்க்கிலும் அவைகள் தேவனை குறித்து அதிக ஞானமுடையவளாக இருப்பது போன்று தென்படுகின்றன. மனிதனோ தூஷிக்கிறான். பூமியின் சிறு சிருஷ்டிகளுக்கு தேவன் அவைகளுக்காக வழியை அருளுகிறபடியால் அவைகள் அந்த பெரிய மதிர் சுவர்களில் இருந்து தங்களுடைய வழியில் சென்று விட்டன. இல்லை என்றால் அவைகள் கொல்லப்பட்டிருக்கும். பறவைகளோ கற்பாறைகள் முன்னும் பின்னும் மோதி உடைந்த வெடி சத்தத்தில் சிக்கி கூழாகிவிட்டிருக்கும். அவருடைய வருகையின் அடையாளங்களாயிற்றே. ஓ, இது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற ஒரு மகத்தான நாளாயிருக்கிறது. பல இடங்களில் பூமி எதிர்ச்சிகளும் கொள்ளை நோயும் உண்டாகும் என்று அந்த எல்லா காரியங்களை குறித்தும் இயேசுவானவர் இங்கே உரைத்து விட்டார். என்னுடைய வழியில் நான் அதை காணும் போது
கர்த்தருடைய வருகையை தவிர வேறொன்றுமே விடப்பட்டிருப்பதை நான் காணவில்லை. அது சமீபமாயிருக்கிறது. இயேசுவானவர் தம்முடைய ஜனங்களிடத்தில் தம்முடைய சொற்பொழிவிலும் கூட அவர் அத்திமரத்தினால் ஒரு உமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதிலே இளங்கிளைகள் தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். இப்படியே இவைகளெல்லாம் நீங்கள் காணும்போது காலம் சமீபமாயிருக்கிறது என்று அறியுங்கள் என்றார். அத்திமரம் என்னவாய் இருந்தது என்பதை கவனியுங்கள். அத்திமரம் எப்பொழுதுமே யூத தேசத்தை குறிப்பதாய் இருந்து வருகிறது. அவர் அத்திமரத்தை மாத்திரம் கூறாமல் மற்ற எல்லா மரங்களையும் கூறினார். அத்திமரமும் மற்ற எல்லா மரங்களும் தங்களுடைய துளிரை விடுவதை நீங்கள் காணும் பொழுது இப்பொழுது அவர் அத்திமரத்தை குறித்து மாத்திரம் பேசாமல் மற்ற மரங்களையும் குறித்து பேசினார். இப்பொழுது அது தன்னுடைய துளிரை விடும்போது நாம் சற்று கவனிப்போமாக. நாம் கடந்த சில ஆண்டுகளை பார்க்கிலும் மிகவும் விசேஷித்த ஒரு நேரத்தில் ஜீவித்து வருகிறோம். அப்போஸ்தலர்களின் நாட்கள் முதற்கொண்டே அப்பொழுதிலிருந்தே எப்பொழுதுமே உண்டாயிருந்திராத மகத்தான எழுப்புதல்களில் ஒன்றை புறஜாதி சபையானது உடையதாயிருந்து வருகிறது. புறஜாதி சபைக்கு அப்பொழுது எழுப்புதல் உண்டாயிருக்கவில்லை. யூத சபையே எழுப்புதலை உடையதாயிருந்தது. ஆனால் புறஜாதி சபையோ கடந்த 10 அல்லது 12 வருடங்களாக மகத்தான எழுப்புதலின் சரித்திரமாயிருந்து வருகிறது. நாம் மார்ட்டின் லூத்தருடைய எழுப்புதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமையா, அது மகத்தான ஒன்றாயிருந்தது. ஆனால் அது ஜெர்மனியில் மாத்திரமே அவ்வாறு இருந்தது. நாம் இங்கிலாந்தில் இருந்த வெஸ்லியின் எழுப்புதலை குறித்து சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அது இங்கு பரவி மற்றும் ஒரு சில பிரிட்டன் நாட்டின் தீவுகளில் பரவியது. ஆனாலும் அதிக அளவில் பலனளிக்கவே இல்லை. ஆனால் இந்நாளிலோ இப்பொழுது சம்பவித்துக் கொண்டிருக்கிற எழுப்புதலோ இயற்கைக்கு மேம்பட்டதாய் எல்லையற்ற சமுத்திரத்திலிருந்து சமுத்திரம் வரைக்கும் முற்றிலுமாய் முழுமையாய் பரவி உலகளாவிய அளவில் மகத்தான வானொலியினூடாகவும் நாளிதழூடாகவும் வெளியே சென்ற சுவிசேஷங்களினூடாகவும் மனிதரால் ஆதரவளிக்கப்படாமலேயே லட்சக்கணக்கான ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிறக்க வைத்திருக்கிற ஒரு எழுப்புதலை கொண்டு வந்துள்ளது. கர்த்தர் எனக்கு அளித்திருந்த என்னுடைய சொந்த எளிய ஆதரவற்ற ஊழியத்திலேயே லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வந்துள்ளதை நான் கண்டிருக்கிறேன். அதை குறித்து சிந்தித்து பாருங்கள். மற்றவர்கள் இந்த மகத்தான ஊழியங்களை கொண்டு அவர்கள் வானொலியில் பரப்பி லட்சக்கணக்கானவரிடத்தில் தொடர்பு கொள்கின்றனர். எழுப்புதல் அக்கினிகள் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மலையின் மேலும் எரிந்துள்ளது. நடைமுறையில் ஏறக்குறைய 10 வருடங்களுக்கு முன்பிருந்தே எழுப்புதலை துவங்கினோம். நாம் கடைசி காலத்தில் இருக்கிறோம். இப்பொழுது கவனியுங்கள். அதற்கு சற்று முன்பு அப்பொழுதே அவர் புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று இங்கே தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளார். முகமதியர்கள் அதை கைப்பற்றியுள்ளனர். நாம் அதை அறிந்துள்ளோம். இஸ்மவேலும் ஈசாக்கும் எப்படி இஸ்ரவேலரில் ஒருவரை ஒருவர் கழுத்தை நெரித்துக் கொண்டிருப்பார்கள் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளதோ அவ்வாறே அவர்கள் இருப்பதை குறித்த ஆபத்தான நிலைமையை இன்றிரவு நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னர் எருசலேமிலே எந்த யூதனும் இல்லாதிருந்தனர். இப்பொழுது இயேசு நீங்கள் அத்திமரம் துளிர் விடுகிறதை காணும் போது என்று கூறுகிறார். இப்பொழுது யூதர்கள் உலகம் முழுவதிலும் சிதறடிக்கப்பட்டு அதிக எண்ணிக்கை கொண்டவர்களாக லட்சக்கணக்கானோர் ஜெர்மனியிலும் இத்தாலியிலும் ஐக்கிய நாடுகளிலும் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வருகின்றனர். தேவன் அவர் ஆரம்ப நாட்களில் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினது போல அவர் முசோலினுடைய இருதயத்தை யூதர்களின் மேல் கடினப்படுத்தினார். அப்பொழுது யூதர்கள் இத்தாலியிலிருந்து வெளியே விரட்டப்பட்டனர். அவர் ஹிட்லருடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்பொழுது அவர்கள் ஜெர்மனியிலிருந்து வெளியே விரட்டப்பட்டனர். அவர் ஸ்டாலினுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். அப்பொழுது அவர்கள் ரஷ்யாவிலிருந்து வெளியே விரட்டப்பட்டனர். ஐக்கிய நாடுகளாகிய நாம் அரபியர்களின் பட்சத்தில் சார்ந்து கொண்டோம் என்று செய்தித்தாள் பிரசுரித்துள்ளதை கவனித்தீர்களா? ஓ சகோதரனே, சுவற்றின் மேல் கையெடுத்துள்ளது. தேவனோ இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்படுவான், இஸ்ரவேலை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான் என்று கூறினாரே. இப்பொழுது நான் ஒரு திரைப்படத்தை வீட்டில் வைத்திருக்கிறேன். இல்லை, அது அந்த நேரத்தில் வாடகைக்கு வாங்கப்பட்டது என்று நான் நினைக்கிறேன். அது நள்ளிரவிற்கு முன்னர் 3 நிமிடங்கள் என்று விஞ்ஞானிகளால் பெயரிடப்பட்டது. விஞ்ஞான உலகமோ நள்ளிரவிற்கு 3 நிமிடங்கள் ஆகும் அளவிற்கு நேரம் கடந்து விட்டது என்று கூறியுள்ளது. அவர்கள் ஜலவாயு அல்லது பிராணவாயு, அணுசக்தி மற்றும் அந்த மகத்தான சக்தி வாய்ந்தவர்களை பயன்படுத்தி 5 நிமிடங்களில் முழுமையாக அழித்து ஒழிக்கக்கூடியவர்களை கண்டுபிடித்த போது அவர்கள் அதை நள்ளிரவுக்கு முன் 1 நிமிடம் என்று ஆகும் அளவிற்கு குறைத்து விட்டனர் என்றே நான் கருதுகிறேன். இன்றிரவே அவர்களால் வட அமெரிக்காவின் முழு கண்டத்திலும் 30 நிமிடங்களில் ஒரு நபர் கூட உயிரோடு இராதபடிக்கு செய்யக்கூடும். அது நம்மை வெறுக்கிற ஒரு கூட்ட மத நம்பிக்கையற்றவர்களின் கரங்களில் இருந்து கொண்டிருக்கிறது.
அது மட்டுமின்றி நாம் எல்லா இடத்தை சுற்றிலும் அகன்ற படகுகளையும் கப்பல்களையும் நிறுத்தி வைத்துள்ளோம். சைபீரியா, ஹங்கேரி மற்றும் பல்வேறுபட்ட இடங்களில் உள்ள நம்முடைய கப்பல்களிலும் அதே மாதிரியான ஏவுகணைகள் நிரப்பப்பட்டு அங்கே நின்று கொண்டிருக்கின்றன. சகோதரர்களே, அது நீங்கள் நினைப்பதை காட்டிலும் காலம் கடந்ததாகவே உள்ளது. சோதோம் குமாராவினர் தங்களுடைய கடைசி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருந்தனர் என்பதை அன்றிரவு அறியாமல் இருந்தனர். முன்னறிவிக்கப்பட்டிருந்த சங்கார தூதன் வரவிருந்த அந்த இரவை எகிப்தியர் அறியாதிருந்தனர். பியல் துறைமுகம் என்ற இடத்தில் நடைபெற்ற அந்த தாக்குதலை அறியாதிருந்தோம். நாமோ தராசிலே நிறுத்தப்பட்டு குறை காணப்பட்டிருக்கிறோமே. நாம் முடிவு நேர நெருக்கத்தில் இருக்கிறோமே. என்ன சம்பவிக்கும்? அவர்கள் சரியாக மாஸ்கோவில் இருந்து அந்த ஏவுகணையில் வீசக்கூடுமானால் தொலைநிலை இயக்கமானியின் மூலம் இயக்கி லூயிவில்லில் உள்ள 4ஆம் தெருவுக்கு சரியாக அந்த அணுகுண்டை அந்த தேசத்திற்கு வீச வேண்டும் என்று அவர்கள் விரும்பினால் வீசலாம். அது உண்மை. நாம் எங்கோ சமுத்திரத்தில் உள்ள நம்முடைய கப்பல்களில் நின்று மாஸ்கோவின் தலைநகருக்கு நாம் ஏவுகணைகளை நேரடியாக எரிய வேண்டுமானாலும் எரிய முடியும். என் சகோதரனே, அந்த மகத்தான ஏவுகணை நிலைகுலைவை ஏற்படுத்துமானால் இந்த தேசம் ஓர் அதிர்வையே பெற்றுக்கொள்ளும். அதே நேரத்தில் நாமும் அவ்வாறு அதே காரியங்களின் மூலம் அப்புறத்தில் அவர்களை நிலைகுலைய செய்து அதை அதிர செய்வதால் என்ன சம்பவிக்கும்? நாம் ஒரு சிறிய, மிக சிறிய மெல்லிய மேற்பரப்பினை கொண்ட பகுதியின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பூமி அதிர்ச்சிகள் பூமியை சுற்றி சுற்றி அரித்து அது ஒரு முட்டையின் மேலொட்டை போன்று காணப்படுகிறது. எனவே அது ஒரு முறை பெரிய அளவில் வெடிக்குமேயானால் இந்த 8000 மைல்கள் ஆழத்தில் உள்ள அடர்ந்த எரிமலை குழம்புகள் ஆகாயத்துக்கு பீரிட்டு தெரிக்கும். அப்பொழுது தேவன் என்ன சம்பவிக்கும் என்று கூறினாரோ சரியாக அதுவே சம்பவிக்கும். நாம் முடிவின் நேரத்தில் இருக்கிறோம். நாம் இங்கேதான் இருக்கிறோம். அதை தடுக்க வழியே கிடையாது. நாம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஐசன்ஹோவர் அவர்களை நியமிக்கலாம். ஆனால் அது இதனை ஒருபோதும் தடுத்து நிறுத்தாது. இயேசு கிறிஸ்து இந்த நேரங்கள் வரும் என்று கூறினார். நாம் இங்குதான் இருக்கிறோம். அத்திமரம் தன்னுடைய துளிரை விடுகிறது. நீங்கள் லுக் என்ற பத்திரிகையை வாசிப்பீர்களேயானால் எப்படி அவர்கள் பெரிய ஆகாய விமானங்களை ஈரானுக்கு கொண்டு சென்று அங்கிருந்து இந்த யூதர்களை கூட்டமாக ஏற்றிக்கொண்டு வந்தனர் என்பதை அப்புத்தகத்தில் உள்ள புகைப்படத்தில் காணலாம். அங்கே அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டது முதற்கொண்டு 2500 ஆண்டுகளாக அங்கேயே விடப்பட்டிருந்தனர். அவர்கள் மரத்தாலான பண்டைய கருவிகளை கொண்டே உழுது கொண்டிருந்தனர். அவர்கள் இயேசுவானவர் பூமியின் மேல் இருந்ததை குறித்தும் கூட ஒன்றுமே அறியாதிருந்தனர். அவர்கள் தங்களுடைய பண்டைய யூத பாரம்பரியத்தை தவிர, அவர்கள் வாழ்ந்து வந்த பாரம்பரியங்களை தவிர வேறெந்த காரியத்தை குறித்தும் ஒன்றுமே அறியாதிருந்தனர். இந்த ஆகாய விமானங்கள் அங்கு கீழே சென்று அவர்களை தாய்நாட்டுக்கு திரும்ப கொண்டு செல்லும்படி இந்த யூதர்களை ஏற்ற துவங்கின போதோ, தீர்க்கதரிசியோ அவர்கள் அந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வரும்போது தேவன் அவர்களை கழுகின் செட்டைகளின் மேல் கொண்டு வருவார் என்று 2800 அல்லது 3000 ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்க்க தரிசனம் உரைத்துள்ளான். அந்த தீர்க்கதரிசி ஆகாய விமானம் வருவதை கண்டான். அவன் அவர்கள் அதில் அமர்ந்திருப்பதையும் அது அவர்களை ஏற்றிக்கொண்டு மீண்டும் அவர்களை தாய்நாட்டிற்கே கொண்டு செல்வதையும் கண்டான். ஆனால் அதை என்னவென்று அழைப்பதென்று அவனுக்கு தெரியவில்லை. எனவே அவன் வெறுமன அதுவே அவனுக்கு கழுகு போன்று காணப்பட்டது. எனவே அவன் அவர்கள் கழுகின் சட்டைகளின் மேல் திரும்ப கொண்டு செல்லப்படுவார்கள் என்றான். அவர்கள் அந்த ஆகாய விமானத்திலிருந்து இறங்கின போது வாலிபர் வயோதிபர்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது அவர்கள் நேர்முக பேட்டி காணப்பட்டனர். அப்பேட்டியாளர்கள், நீங்கள் மறிக்கும்படியாக தாய்நாட்டிற்கு திரும்பி வந்திருக்கிறீர்களா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், இல்லை, நாங்கள் மேசியாவை காணும்படிக்கே திரும்பி வந்துள்ளோம் என்று பதில் உரைத்தனர். ஒரு பெரிதான நீராவி கப்பல்கள் கடந்த சில வருடங்களாக உலகத்தை சுற்றிலும் இருந்து வாலிப மற்றும் வயோதிப யூதர்களையும் ஏற்றிக்கொண்டு வந்துள்ளன. அவர்கள் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் வரும்போது தங்களுடைய ஆடைகளையே அணிந்திருந்தனர். எருசலேம் தலைநகரத்தின் மேல் உலகத்திலேயே மிக பழமையான தாவீதின் 6 முனை நட்சத்திர கொடி பறக்க அது இன்றிரவு ஒரு தேசமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்திமரமானது தன்னுடைய துளிர்களை விட்டுக் கொண்டிருக்கிறது. எருசலேம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் திரும்ப அளித்துக் கொண்டிருக்கிறார். இவை தீர்க்கதரிசி முன்வைத்த அடையாளங்களாகும். புறஜாதியாரின் நாட்கள் எண்ணப்பட்டு பயங்கரங்களால் நிறைந்துள்ளன. ஓ சிதறுண்டோரே, உங்களுடைய சொந்தத்துக்கு திரும்புங்கள். மீட்பின் நாள் சமீபமாயிருக்கிறது. மனுஷனுடைய இருதயங்கள் பயத்தால் சோர்ந்து போய்கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு உங்களுடைய தீவட்டிகளை சீர்படுத்தி சரி செய்யுங்கள். மேல் நோக்கி பாருங்கள், உங்களுடைய மீட்பு சமீபமாயிருக்கிறது. நாம் நினைப்பதை காட்டிலும் காலம் தாமதமாய் உள்ளது. நாம் ஒரு இருக்கையை நிரப்ப சபைக்கு வருகிறதில்லை.
நாம் ஒரு நல்ல பிரசங்கத்தை கேட்க சபைக்கு வருகிறதில்லை, அல்லது நல்ல இசையை கேட்க சபைக்கு வருகிறதில்லை. அவைகள் யாவுமே அவைகளுடைய ஸ்தானத்தில் உள்ளன. ஆனால் நாம் தேவனோடு சரி செய்து கொள்ளவும் நம்முடைய ஆத்மாவினுடைய ரட்சிப்பிற்காக சபைக்கு வருவதே மேலானதாகும். ஏனென்றால் மீட்பின் நாள் சமீபமாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இதை ஒரு ஸ்திரீக்கு ஒப்பிட்டு கூறினார். அவரே கூறினார். இன்றிரவு நம்முடைய பாடப்பொருளில் இந்த ஸ்திரீ அவளுடைய கணவன் வெளியே சென்றிருந்தார் என்றும் அவள் தன்னுடைய தலைமாலையிலிருந்து வெள்ளிக்காசு ஒன்றை தொலைத்து விட்டாள் என்றும் நாம் கண்டறிகிறோம். இப்பொழுது நான் அதை விளக்கிக் கூற முயற்சிப்பேன். இன்றைக்கு ஒரு ஸ்திரீ விவாகம் செய்து கொண்டால் அவள் விவாகம் செய்து கொண்டவள் என்பதற்கு அடையாளமாக ஒரு விவாக மோதிரம் அணிய வேண்டும். அதுவே மற்ற மனிதன் அவளோடு எந்த காரியத்தையும் செய்யாதபடிக்கு காத்துக் கொள்வதாயிருக்கிறது. எனவே அவர்கள் பார்க்கும்போது அவள் ஒரு விவாகமான ஸ்திரியா இருக்கிறாள் என்பதை காண்கின்றனர். அந்நாட்களில் அவர்கள் விவாக மோதிரங்களை உடையவர்களாக இருக்கவில்லை. அவர்கள் ஒரு தலைமாலையை உடையவர்களாக இருந்தனர். அவர்கள் அதை தலைமாலை என அழைக்கின்றனர். எனவே அவர்கள் அதை தங்களுடைய தலையில் அணிந்து வந்தனர். அது 10 வெள்ளிக்காசை கொண்டதாயிருந்தது. அது அவர்களுடைய தலையை சுற்றி பொருத்தப்பட்டிருந்தது. அதுவே அவள் விவாகமான ஸ்திரீ என்பதற்கு ஒரு அடையாளமாயிருந்தது. எனவே எந்த மனிதனும் அவளை ஏமாற்றவோ எந்த பையனும் அவளோடு விளையாட்டாக காதல் புரியவோ முடியாதாயிருந்தது. ஏனென்றால் அவர்கள் விவாகமானவர்கள். அந்த வெள்ளிக்காசு ஒவ்வொன்றும் நமக்கு நேரம் மட்டும் இருக்குமேயானால், ஆனால் எனக்கு நேரமில்லை. ஆயினும் நான் என்னுடைய வார்த்தையை கூடுமானவரை காத்துக்கொள்ள முயற்சிக்கப் போகிறேன். அந்த வெள்ளிக்காசுகள் ஒவ்வொன்றின் பொருளும் என்னவென்பதை என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். அவை எங்கே பொருத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு வெள்ளிக்காசும் அந்த ஸ்திரீயினுடைய ஒரு குறிப்பிட்ட நற்குணத்தை பொருட்படுத்தினது. முதலாவது ஒன்று அவளுடைய கணவனுக்குரிய அவளுடைய அன்பையே பொருட்படுத்துகிறது. இரண்டாவது அவனுக்காக சுத்தமாக ஜீவிக்கும்படியான அவளுடைய கற்பின் அடையாளமாயிருக்கிறது. மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது என தொடர்ந்து 9 மற்றும் 10 ஆகும். நீங்கள் அதை காண வேண்டுமானால் கலாத்தியர் 5 பாருங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ சபையை பிரதிநிதித்துவப்படுத்துவதையும் சபையானது கிறிஸ்துவுக்கு நிச்சயிக்கப்பட்டுள்ள மனைவியாயிருக்கிறது என்பதையும் நீங்கள் கண்டறிவீர்கள். சபையானது அணிந்து கொள்ள வேண்டிய தலைமாலை கலாத்தியர் 5 காணப்படுகிறது. அது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், பொறுமையாகும். அதுவே சபையில் அணிந்து கொள்ள வேண்டிய தலைமாலையாயிருக்கிறது. சகோதர சிநேகம், தயவு, ஐக்கியம். இந்த ஸ்திரீ அவள் அந்த வெள்ளிக்காசுகளில் ஒன்றை தொலைத்து விட்டிருந்தாள் என்பதை அவள் அறிந்து கொண்டது கிட்டத்தட்ட இருளான நேரமாக இருந்திருக்க வேண்டும். ஓ, சபையானது அந்த எல்லா வெள்ளிக்காசுகளையும் வைத்துள்ளதா என்ற விளக்க விவரப்பட்டியலை எடுக்க வேண்டிய நேரம் ஒன்று எப்போதாவது இருந்திருக்குமானால் அது இந்த நேரமாகத்தான் இருக்க வேண்டும். இப்பொழுதோ இருளாய்க்கொண்டே இருக்கிறது. பிசாசுகளின் நடமாட்ட அலைகழிப்புகளும் நாகரிகத்தை அடிக்கும் மேகங்களும் பூமியின் மேல் தொங்கிக் கொண்டிருக்க பாவமும் ஒழுக்கக்கேடும் எங்கும் காணப்படுகிறது. நாம் பொல்லாங்காய் காணப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஜனங்கள் வெறுமன ஒரு போலித்தனத்திற்காகவே சபைக்கு செல்கிறார்கள். ஜனங்கள் தங்களுடைய கயமைத்தனத்தை மறைக்கும்படி முயற்சிக்கவே சபைக்கு செல்கிறார்கள். ஜனங்கள் சபைக்கு சென்று கிறிஸ்தவ மார்க்கத்தை குறித்து உரிமை கொண்டாடி மற்ற உலகத்தாரை போன்றே ஜீவித்து குடித்து புகைத்து சூதாடுகின்றனர். ஸ்திரீகள் ஒழுக்கக்கேடான முறையில் உடை உடுத்திக் கொண்டு தங்களுடைய சொந்த உடைமாற்றும் அறையில் அவர்கள் அணியக்கூடாத உடைகளையே அணிந்து கொண்டு வீதியில் பொதுமக்களுக்கு முன்பாக செல்கிறார்கள். சகோதர சிநேகம் என்ற ஒரு காரியம் ஏறக்குறைய ஒழிந்தே போய்விட்டது. நாம் ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து விட்டிருக்கிறோம். ஆனால் நாம் நடைமுறை ரீதியாக அவைகள் ஒவ்வொன்றையுமே தொலைத்து விட்டிருக்கிறோம். நினைவிருக்கட்டும், இரவாகிக் கொண்டிருந்த போது அவளுடைய கணவன் வந்து விடுவான். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசுகளில் ஒன்றில்லாதவளாய் அவளை கண்டுபிடித்திருப்பானேயாகில் அவள் ஒரு வேசி என்று அடையாளமிடப்பட்டிருப்பாள் என்பதையே அது காண்பித்திருக்கும். அவள் கரைபடுத்தி இருந்தாளேயானால் அல்லது எந்த வழியிலாவது தன்னை கரைபடுத்திக் கொண்டிருந்தால் அப்பொழுது ஜனங்களால் கண்டறியப்பட்டு அவர்கள் அவளை ஆசாரியனுக்கு முன்பாக கொண்டு செல்ல அவளை கண்டுபிடித்திருந்த சாட்சிகளும் கொண்டு செல்லப்பட அதன் பின்னர் அவள் விவாகமான ஒரு ஸ்திரீ என்பதை ஆசாரியன் கண்டு அவள் தவறு செய்திருந்தபடியினால் அவளுடைய தலைமாலையிலிருந்து அந்த வெள்ளிக்காசை எடுத்து போட்டு விடுவான். அவள் தன்னுடைய கற்பை அழித்து விட்டிருந்தாளேயானால் அப்பொழுது அவர்கள் அந்த வெள்ளிக்காசை எடுத்து விட்டிருப்பார்கள். அவள் சரசமாடி இருந்திருப்பாளேயானால் அப்பொழுது அவள் தன்னுடைய கணவனுக்கு உண்மையில்லை என்று காண்பிக்க அவர்கள் அந்த ஒன்றை வெளியே எடுத்து விடுவார்கள். அது என்னவா இருந்தாலும் அவர்கள் அதை வெளியே எடுத்து விடுவார்கள். அப்பொழுது அவளுடைய கணவன் திரும்பும் போது அவள்
அடையாளமிடப்பட்டிருந்தாள் என்று கண்டு அவளை உடனடியாக அவன் விவாகரத்து செய்துவிட்டு அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியோடு எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளவே மாட்டான். அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஸ்திரியே வேண்டியதில்லை. ஆகையால் தொடர்ந்து இருளாய்க்கொண்டே இருந்தபடியால் அவள் ஏதோ ஒன்றை தொலைத்து விட்டிருந்தாள் என்றும், அது அவளுடைய கணவன் வருவதற்கான நேரமாய் இருந்தது என்பதையும், அது காலதாமதமாய்க் கொண்டிருந்ததா இருந்தது என்பதையும் அவள் அறிந்து கொண்டாள். சபையானது நம்முடைய தூய்மையையும் நம்முடைய உத்தமத்தையும் நம்முடைய பக்தியையும் தாமாகவே தேவனுடைய வார்த்தையினால் சோதித்து பார்ப்பது மேலானதாயிருக்கும். நாமோ கோள் கூறுபவர்களாயும் பழி சுமத்துபவர்களாயும் சிகரெட் புகைக்கிறவர்களாயும் புறங்கூறுபவர்களாயும் வண்ணந்தீட்டப்பட்ட எசபேல்களாயும் ஒவ்வொரு நாளும் காணப்படுகின்ற ஒவ்வொன்றையும் உலகத்தினரை போன்ற காரியங்களை செய்கின்றவர்களாய் மாறியிருக்கிறோம். கிறிஸ்தவ சபையானது ஒன்றிலிருந்து மற்றொன்று என்று நீங்கள் எடுத்துக் கூற முடியாத அளவிற்கு இன்றைக்கு அந்த காரியங்களில் ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கிறது. இதுவே விளக்க விவர பட்டியலிட வேண்டிய நேரமாகும். இது காலதாமதமாகிக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஒழுங்கின்படி அவள் ஒரு விளக்கை கொடுக்க வேண்டிய அளவிற்கு அது மிகவும் காலதாமதமாகிவிட்டது. அவள் ஒரு விளக்கை வைத்திருந்தாள். அவள் ஒரு விளக்கை மாத்திரம் வைத்திருக்காமல் ஒரு துடப்பத்தையும் வைத்திருந்தபடியால் அவள் வீட்டை சுத்தம் செய்ய சென்றாள். ஓ சகோதரனே, ஒரு விளக்கினுடைய வெளிச்சத்தின் நேரம் நமக்கு எப்போதாவது தேவையாயிருந்தால் நலமாயிருக்கும். சுவிசேஷ வெளிச்சத்தை அனுப்பவே பரிசுத்த ஆவியானவர் மீண்டும் சபைக்கு வந்துள்ளார். அதிகமான உணர்ச்சி வசப்படுதலினால் அல்ல, ஏதோ பித்துக்குள்ளித்தரமானவற்றினால் அல்ல, ஏதோ உணர்ச்சி வசப்படுதலின் மூலம் படிப்படியாக கிளர்ச்சி ஊட்டப்படுவதனால் அல்ல, சந்தோஷத்திற்காக குதிப்பதினால் அல்ல, புருஷரும் ஸ்திரீகளும் தேவனோடு சரிபடுத்திக் கொள்ளும் போது உண்டாகின்ற இருதயத்தை சோதித்தறியும் ஒரு அனுபவத்தினாலேயாகும். சரி, நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அவள் தனக்கு வெளிச்சம் கொடுக்கும்படியாக ஒரு விளக்கை கொடுத்தினாள். சகோதரனே, இன்றிரவு இங்குள்ள ஒவ்வொரு சிறிய விளக்கும் கொளுத்தப்பட வேண்டியதாய் உள்ளது. அது மட்டுமின்றி அவள் துடப்பத்தை வைத்திருந்தாள். அண்டை வீட்டாரால் தூசி பறந்ததை காண முடிந்தது. அவள் உண்மையாகவே ஒரு வீட்டை சுத்தம் செய்யும் நேரத்தை உடையவளாய் இருந்தாள். ஏனென்றால் அது ஏறக்குறைய அவளுடைய கணவன் வரும்படியான நேரமாய் இருந்தது. அவன் அவளை அந்த தொலைந்து போன ஒரு வெள்ளிக்காசோடு பிடித்திருப்பானே, ஆனால் அப்பொழுது அவள் ஒரு வேசியாய் இருந்திருப்பாள். சகோதரனே, ஜீவனுள்ள தேவனுடைய சபையாகிய நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற இந்த மகத்தான வேளையில் விசேஷமாக இந்த எல்லா காரியங்களும் சம்பவிப்பதை நாம் காணும்போது தேவனுக்கு முன்பாக செல்ல சுவிசேஷ வார்த்தையினுடைய விளக்கின் வெளிச்சத்தில் நாம் குறைவுற்றிருக்கவில்லையா என்பதை கண்டறியும்படியாக நம்மையே பரிசோதித்து சரிபார்த்துக் கொள்வது நமக்கு இன்றியமையாததாயிருக்கிறது. நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துவின் வருகை சமீபமாயிருக்கிறது. இந்த உலகத்தில் சபைக்காக வேறொரு நம்பிக்கையே கிடையாது. பாருங்கள், சபையானது செயலற்று சோம்பேறித்தனமாயிருக்கிறது. சபையானது மனசாட்சியே இல்லாதாயிருக்கிறது. உங்களால் அவைகளை எழுப்ப இயலாது. அவைகள் அந்நிலைமைக்குள்ளாக வரும் என்றும், அப்பொழுது அவைகள் இதோ நம்முடைய கர்த்தர் தம்முடைய வருகையை தாமதம் பண்ணுகிறார் என்று கூறுவார்கள் என்றும், அவர்கள் ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்து சுற்றி சண்டையிட்டுக் கொள்வார்கள் என்றும் வேதம் உரைத்துள்ளது. இதுவே சரியாக அந்த வேளையாயிருக்கிறது. ஒவ்வொரு காரியமும் ஆயத்தமாயிருக்கிறது. சரித்திரத்தில் அப்பொழுது பக்கங்கள் திருப்பப்பட்டது போன்றே இப்பொழுதும் திருப்பப்பட்டுள்ளது. கர்த்தருடைய வருகையோ ஆயத்தமாயிருக்கிறது. லுத்தரன் சபையானது தன்னுடைய வெளிச்சத்தை இழந்துவிட்டது. மெத்தோடிஸ்ட் சபையானது தன்னுடைய வெளிச்சத்தை இழந்துவிட்டது. பாப்டிஸ்ட் சபையானது தன்னுடைய வெளிச்சத்தை இழந்துவிட்டது. பெந்தேகோஸ்தே சபையானது தன்னுடைய வெளிச்சத்தை இழந்துவிட்டது. ஒவ்வொரு வெளிச்சமும் போய்விட்டது போன்றே தென்படுகிறது. பெந்தேகோஸ்தே ஜனங்கள் பரிசுத்த ஜனங்கள் என்ற ஸ்தாபன பிரிவினரும் சரியாக மெத்தோடிஸ்டுகளைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். மெத்தோடிஸ்டுகள் பாப்டிஸ்டுகளைப் போல நடந்து கொள்கிறார்கள். பாப்டிஸ்டுகள் லுத்தரன்களைப் போல நடந்து கொள்கிறார்கள். லுத்தரன்கள் கத்தோலிக்கர்களைப் போலவே நடந்து கொள்கிறார்கள். அவை யாவுமே ஒரு பெரிய ஒட்டுமொத்தமான பாவத்தின் கதம்ப கூடத்திற்கே திரும்பி சென்று விட்டன. அது உண்மை. நாம் கர்த்தருடைய வருகையின் முடிவின் நேரத்தில் இருக்கிறோம். இப்பொழுது அவளோ வீட்டை சுத்தம் செய்யும் ஒரு நேரத்தை உடையவளாய் இருந்தாள். அவள் தரையை தேய்த்து கழுவினாள். அதன் பின்னர் அவள் சுவர்களை பெருக்கி துடைத்தாள். பின்னர் அவள் சிலந்தி கூட்டை தகர்த்து அவள் தொலைத்து விட்டிருந்ததை கண்டுபிடிக்கும் வரை அவள் தொடர்ந்து சுத்தம் செய்து கொண்டே இருந்தாள். அவள் அதை கண்டுபிடித்து விட்ட போதோ தன்னுடைய சிறிய தோழமை சபைகளை அப்பொழுதே வரும்படி அழைத்தாள். நீங்கள் ஒரு மெத்தோடிஸ்டாகவோ பாப்டிஸ்டாகவோ பெந்தேகோஸ்தேவாகவோ பிரெஸ்பிட்டேரியன்களாகவோ இருந்தாலும் நான் கவலைப்படவில்லை. வாருங்கள், நாம் ஒன்று சேர்ந்து களி கூறுவோமாக. அந்த நேரம் வருகிற போது, சபையானது அதனுடைய சகோதர சிநேகத்தை கண்டுபிடிக்கிற போது, சபையானது அதனுடைய பரிசுத்த கண்ணியத்தை கண்டுபிடிக்கிற போது, சபையானது கிறிஸ்துவுக்குள் அதனுடைய ஸ்தானத்தை கண்டுபிடிக்கிற போது,
அது சரீரத்தின் மற்ற அங்கத்தினர்களை அழைத்து வந்து எங்களோடு கலிகூறுங்கள் என்று கூறும். தேவன் சபையானது தன்னை நேசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஸ்திரீயின் நற்பண்புகள் என்பதின் பேரில் ஞாயிறு காலை பேசிக் கொண்டிருந்தேன் என்று நான் நினைக்கிறேன். தேவன் ஒரு மனிதனுக்கு ஒரு மனைவியை அளித்திருக்கும் போது, அவன் களைப்படைந்து வீட்டிற்கு வரும்போது, அதை பார்க்கிலும் இனிமையான காரியத்தை அவன் கண்டறிய கூடுமா? எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட காரியம்! ஒரு புருஷனும் ஒரு ஸ்திரீயும் இணை பிரியாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்றாயிருக்கிறார்கள். சிருஷ்டிப்பில் தேவன் முதலில் அவர்கள் இருவரையும் ஒன்றாக சேர்த்து சிருஷ்டித்தார். எனவே அவர்கள் ஒரே இருதயமும் ஆத்துமாவும் சிந்தையும் கொண்டவர்களாய் மற்ற ஒவ்வொரு காரியத்திலும் அவ்வாறே இருந்தனர். அவர் மனிதனை பூமியின் தூசியிலிருந்து உண்டு பண்ணினார். பின்னர் அவனை தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து வேறு பிரித்தார். அவர் ஏவாளை உண்டாக்கின போது அவளை ஒரு ஸ்திரீயாக உண்டு பண்ண இன்னும் கொஞ்சம் மண்ணை எடுக்கும்படி செல்லாமல் அவர் ஆதாமின் பக்கவாட்டில் இருந்த ஒரு விலா எலும்பை எடுத்து அவனுடைய மனைவியை உண்டாக்கினார். அப்பொழுது அவன், அவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள் என்றான். அவர்கள் இருதயத்திலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் ஒன்றாகவே இருந்தனர். அது கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாய் உள்ளது. தேவன் கிறிஸ்துவனுடைய சபையை ஒரு கொள்கையிலிருந்து எடுக்கவில்லை. அவர் அதை ஒரு ஸ்தாபனத்திலிருந்து எடுக்கவில்லை. அவர் அதை கிறிஸ்துவனுடைய இருதயத்திலிருந்து, அவருடைய பக்கவாட்டில் குத்தப்பட்ட ஈட்டியினால் வடிந்த இரத்தத்தினூடாகவே எடுத்தார். என் சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எவ்வளவுதான் பக்தியா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் இரத்தத்தினால் மூடப்படவில்லை என்றால் நீங்கள் இழக்கப்பட்டிருக்கிறீர்கள். நாம் நாளை மறுநாள் இரவு அதற்குள்ளாக சென்று அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை காண்பிக்க உள்ளோம். ஆனால் இரத்தம் இல்லாவிடில் நீங்கள் இழக்கப்படுவீர்கள். இப்பொழுது அதன் பின்னர் அவர் அந்த மனைவியை உண்டாக்கின போது அவள் ஒரு தோழியாயிருந்தாள். அது அவனுக்காக நேசிக்கும்படியான ஏதோ ஒரு காரியமாயிருந்தது. அது அவனுடைய பாகமாயிருந்தது. இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். ஒரு புருஷனோ அல்லது ஒரு ஸ்திரீயோ மறுபடியும் பிறந்தால் ஒழிய அவர்கள் ஒருபோதும் பரலோகத்திற்கு செல்லவே முடியாது. நீங்கள் அந்நிய பாஷைகளில் பேசியிருக்கிற காரணத்தால் செல்ல முடியும் என்று நான் கூறவில்லை. நீங்கள் சத்தமிட்டிருக்கிற காரணத்தால் செல்ல முடியும் என்று நான் கூறவில்லை. நீங்கள் நடனமாடி இருக்கிற காரணத்தால் செல்ல முடியும் என்று நான் கூறவில்லை. நீங்கள் சபைக்கு சென்றிருக்கிற காரணத்தால், ஒழுங்காக சென்று வந்துள்ள காரணத்தினால், உங்களுடைய விசுவாசமுள்ள ஒழுங்கான செயல்பாட்டின் நிமித்தமாக செல்ல முடியும் என்று நான் கூறவில்லை. அந்த காரியங்கள் எல்லாம் சரிதான். ஆனால் இதுவோ அதுவல்ல. நீங்களும் கிறிஸ்துவும் ஒன்றாகும் அளவிற்கு உங்களுக்கிடையே ஒரு முற்றிலுமான ஐக்கிய தொடர்பு உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் எவ்வாறில்லை என்றால், இரவு நேரத்தில் நீங்கள் களைப்புற்று சோர்வுற்று சலிப்புற்று வீட்டுக்குள்ளே வருவதை யூகித்து பார்க்க முடிகிறதா? நீங்கள் ஒரு விவசாயியாகவோ, எந்திரம் பழுது பார்க்கும் பணியை செய்பவனாகவோ, பிரசங்கியாகவோ அல்லது நீங்கள் யாராகவோ இருந்து உள்ளே வருவீர்களேயானால், நீங்கள் உங்களுடைய சிறிய வீட்டுக்குள்ளாக வரும்போது நீங்கள் அங்கு சென்றடையும் வரை நீங்கள் மிகுந்த ஆவல் கொண்டிருப்பீர்கள். அப்பொழுது நீங்கள் வாசலை திறக்க அங்கே உங்களுடைய இனிமையான மனைவி நின்று உங்களை வாழ்த்துகிறாள். அவள் முழுமையான அழகுடையவளாகவும் சுத்தமுடையவளாகவும் இருக்கிறாள். அப்பொழுது அவள் நடந்து வந்து உங்களை கன்னத்தில் முத்தமிடுகிறாள். பின்னர் அவள், தந்தையே, நீர் களைப்புற்றிருக்கிறீர் என்பாள். அதன் பின்னர் அவள் உங்களை ஒரு நாற்காலியில் அமர செய்து அவளும் உங்களுடைய மடி மீது அமர்ந்து தன்னுடைய கரங்களை உங்கள் மீது போட்டுக்கொண்டு உங்களை தட்டி கொடுக்கிறாள். அப்பொழுது நீங்கள் களைப்புற்றிராதது போலவே அது தென்படுகிறது. ஏனென்றால் ஏதோ காரியம் உங்களுடைய சுமையை மேலே தூக்கி லகுவாக்குகிறது. அது அந்த நோக்கத்திற்காகவே தேவன் உங்களுக்கு அளித்த ஒரு காரியமாய் உள்ளது. இப்பொழுது அவள் ஒரு உண்மையான மனைவியாய் இருப்பாளேயானால் அப்பொழுது அது உங்களுடைய ஒரு பாகமாக உள்ளது. ஆனால் அந்த உதடுகள் அந்நாளிலோ அல்லது மற்ற ஏதோ ஒரு நாளிலோ வேறொரு மனிதனை முத்தமிட்டிருந்தால் என்னவாயிருக்கும்? உனக்கு அதை குறித்த உணர்வு இருக்குமாயின் என்னவாயிருக்கும்? அந்த கரங்கள் வேறொரு மனிதனை அணைத்து தழுவியிருந்தால் என்னவாயிருக்கும்? அப்பொழுது அவள் உன்னுடைய மடியின் மீது முற்றிலும் அருவருப்பானவளாயிருக்கிறாள். அப்பொழுது அந்த முத்தம் ஒரு யூதாசின் முத்தத்தைப் போல எரிகிறது. அந்த கரங்கள், நீங்கள் சரியாக கூறினால், அவைகள் உங்கள் மேல் இராமல் இருந்தால் நலமாயிருக்கும். ஓ, அவள் முற்றிலும் அழகுடையவளாயிருக்கலாம். அவளுடைய தலைமுடி சுருள் சுருளாக இருக்கலாம். அவளுடைய கண்கள் பழுப்பு நிறமாக இருக்கலாம். அவளுடைய கன்னங்கள் ரோஜா நிறமாக இருக்கலாம். அவளுடைய சிறிய அரைப்பாவாடை சலவைப்பட்டியினால் ஒழுங்காக தைக்கப்பட்டிருக்கலாம். அவள் மிகவும் அழகாக காணப்படலாம். ஆனால் அந்த உண்மையான அசலான தேவபக்திக்குரிய மரியாதையும் அன்பும் உறுதியான நம்பிக்கையும் அங்கு இல்லை என்றால் அவள் உன்னுடைய மடியிலிருந்து விலகி இருப்பதே மேலானதாயிருக்கும். அப்பொழுது நீ அவளோடு எந்த காரியத்தையும் செய்ய விரும்ப மாட்டாய். அவள் உனக்கு ஒரு தீங்காகவே காணப்படுகிறாள். அவள் தன்னை எவ்வளவு அழகுள்ளவளாக்கிக் கொள்கிறாள் என்று நான் கவலைப்படுகிறதில்லை. ஆனால் அவள் ஒரு உண்மையான அசலான
இனிய இருதயமுடையவளாய், உன்னை தவிர வேறு எவரையும் நேசியாமல், உன்னை தவிர வேறு எவருக்கும் தன்னுடைய உதடுகளில் இருந்து முத்தமிடாமல், உன்னை தவிர வேறொருடைய கரங்களும் அவளை அணைத்தாதரிக்க வேண்டாம் என்று நிரூபிக்கப்படும் வரையில் அவள் இன்னமும் தவறாகவே இருக்கிறாள். நீ அதை அறிவாய். என்னே ஒரு உணர்வு, என்னே ஒரு ஆறுதல். அது கணவனும் மனைவியுமாயிருக்கிறது. அதுவே கிறிஸ்துவுக்கும் அவருடைய சபைக்கும் மாதிரியாக உள்ளது. நீங்கள் உங்களுடைய சபைக்கு செல்லும் போது நீங்கள் நகரத்திலேயே மிக சிறந்த சாய்வான சபை இருக்கைகளை உடையவர்களாயிருக்கலாம். நீங்கள் நகரத்திலேயே மிக உயரமான கோபுரத்தை அங்கே உடையவர்களாயிருக்கலாம். நீங்கள் மிக சிறந்த இசைக்கருவியை உடையவர்களாயிருக்கலாம். நீங்கள் மிக சிறந்த ஆடை அணியலாம். நீங்கள் பிற பறவைகளைப் போல ஒலி எழுப்பும் அமெரிக்க பாடும் பறவையைப் போல பாடலாம். ஆனால் அவை யாவும் இருந்து நீங்கள் உலகத்தோடு முத்தமிட்டுக் கொண்டும் சரசமாடிக்கொண்டும் இருந்தால் அது கிறிஸ்துவின் கன்னங்களில் முத்தமிடுகின்ற ஒரு யூதாஸ் காரியோத்தின் முத்தமாகவே இருக்கிறது. அப்பொழுது அவர் உங்களோடு எந்த காரியத்தையுமே செய்ய விரும்புகிறதில்லை. அவர் உங்களுடைய விவாக நிச்சய மோதிரத்தையே நோக்கி பார்க்கிறார். அவர் அந்த தலைமாலை நிலைமாறி இருப்பதையே கண்டறிகிறார். அவர் அன்பானது ஒடுங்கி போய்விட்டதை கண்டறிகிறார். அது ஒரு வேஷமாயிருக்கிறது. எனவே அவர் விசுவாச பற்றுறுதி அற்றுப்போனதை கண்டறிகிறார். நீங்கள் உலகத்தோடு வேசித்தனம் செய்திருக்கிறீர்கள். நீங்கள் நடனங்களுக்கு சென்று இசைப்பேடையில் ஆரவார இசைப்பு சந்த நிகழ்ச்சிக்கு சென்று கீர்த்தனமான இடிவான தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை உன்னிப்பாக கவனிக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவை உங்களுடைய கணவன் என்று அழைத்துக் கொண்டே அவர் பேரில் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வேதமோ நான் ஐஸ்வர்யமான என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் நீ சொல்லுகிறாய் என்றே உரைத்துள்ளது. ஆனால் அவரோ நீ நிர்வாணமாய் இருக்கிறதையும் பரிதவிக்கப்படத்தக்கவனாய் குருடனாய் தரித்திரனாய் இருக்கிறாய் என்பதை அறியாதிருக்கிறாயே என்று கூறியுள்ளார். இது நாம் ஒரு விளக்கை கொளுத்தி வீட்டை துடைத்து சுத்தம் செய்ய வேண்டிய நேரமாய் உள்ளது. கர்த்தருடைய வருகை சமீபமாய் உள்ளது. நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் ஒரு சில நிமிடங்கள் அதை குறித்து சிந்திப்போமாக. நீங்கள் சிந்திப்பீர்களா? சகோதரியே, நீங்கள் இசைப்பேடையை இயக்குவீர்களா? சபையே, நீ என்ன செய்து கொண்டு வந்திருக்கிறாய்? இன்றிரவு உங்களுடைய நிலைமைகள் என்ன? உங்களுடைய கரங்கள் உங்களுடைய பக்தியோடு மேலே உயர்த்தப்பட்டிருக்கும் போது ஏதோ காரியம் உங்களிடத்தில் சோதித்தறியப்படுகின்றதா? நீங்கள் உலகத்தோடு சரசமாடிக் கொண்டிருப்பீர்களேயானால், நீங்கள் தவறாயிருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருப்பீர்களேயானால், நீங்கள் முத்தமிட்டால், மனிதனே, அதை குறித்து சிந்தித்துப்பார். திருவாளரே, நான் உங்களை ஒரு காரியம் கேட்க விரும்புகிறேன். இது விவாகமாகாத குமாரி மற்றும் திருமதிகளுக்காகவும் கூட சம்பந்தமுடையதாகவே இருக்கிறது. வாலிப பெண்மணியே, உனக்கு இரட்சிக்கப்பட்டிருந்த உன்னுடைய ஆண் சிநேகிதன் வெளியே மற்ற பெண் பிள்ளைகளோடு சென்றதையும் முத்தமிட்டதையும் நீ கண்டு அதை குறித்து நன்கு அறிந்திருப்பாயானால், அப்பொழுது அவனை குறித்து நீ என்ன நினைப்பாய்? அவன் மீண்டும் வந்து உன்னை கரத்தால் தட்டி கொடுத்து, அன்பே, நான் உன்னை மட்டுமே நேசிக்கிறேன் என்று கூறினால் உனக்கு எப்படி இருக்கும்? அப்பொழுது நீ, அற்ப மாய்மாலக்காரனாகிய நீ என்னுடைய பார்வையிலேயே தென்படாதே என்று கூறிவிடுவாயே. திருவாளரே, அதை குறித்து என்னவென்பதை சிந்தித்துப்பார். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்லாமல் திருமணமே செய்து கொண்டவர்களாகவே இருக்கிறோம். சபையோ கிறிஸ்துவை திருமணம் செய்து கொண்டது. நாம் கிறிஸ்துவின் மனைவியாய் பிள்ளைகளை பிறப்பிக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். உன்னுடைய பக்தியான மனைவி அவள் அநேக பிள்ளைகளை பெற்றவளாயிருந்து நீ வரும் அந்நாளில் நீ வீட்டுக்கு வரும்போது அவள் உள்ளே நுழையும் போது, ஓ, அவளுடைய விரல் நகங்கள் வண்ணம் தீட்டப்பட்டிருந்தால் நீ எப்படி அதை விரும்புவாய்? நீ உலக பிரகாரமானவனாய் இருந்தால் அதை விரும்புவாய். நீ ஒரு கால் அவள் எப்போதும் இருந்ததிலேயே மிகவும் அழகாக காணப்படலாம். ஆனால் உனக்கு தெரியும் சகோதரனே, அந்த ஸ்திரீ வேறொரு மனிதனை முத்தமிட்டுக் கொண்டிருந்தால் எப்படி இருக்கும் என்று அதை குறித்து சிந்தித்துப்பார். உன் மீது கரங்களை போட்டிருக்கும் அவள் உன்னை நேசிக்கிறேன் என்று உன்னிடம் கூறினாள். அப்பொழுது அவள் மற்றவர்களையும் கூட நேசிக்கிறாள். அவளுடைய அன்பு உண்மையானதல்ல என்பதை நீ அறிந்து கொள்வாய். அவளுடைய அன்பு உண்மையானதல்ல. அது உன்னை சார்ந்ததல்ல. அது மற்றவர்களையும் கூட சார்ந்ததாகவே உள்ளது. எந்த மனிதனாவது அவளிடத்தில் தொடர்பு கொண்டிருந்தால் அப்பொழுது நீ அவளை உன்னுடைய மடியிலிருந்து தூரமாக விலக்கி விடுவாய். அது என்ன ஒரு உணர்வாய் இருக்கும் என்பதை குறித்து சிந்தித்துப்பார். பெண்மணியே, உன்னுடைய கணவன் அப்படிப்பட்டவனாயிருந்து வீட்டுக்கு வருவானேயானால் எப்படி இருக்கும் என்று அதை குறித்து சிந்தித்துப்பார். அது மட்டுமின்றி அவன் ஒழுக்கக்கேடான செயல்களின் வியாதிகளையே சுமந்து கொண்டு வருகிறான். ஓ, உங்களுடைய இருதயம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. சபையானது ஆவிக்குரிய ஒழுக்கக்கேட்டினால் உண்டாகும் பால்வினை நோய்களோடு எல்லா விதமான கொள்கைகளையும் மற்ற எல்லாவற்றையும் புசித்துக் கொண்டிருக்கிறது. அது தவறாயிற்றே. தேவனே, இரக்கமாயிரும். நண்பர்களே, இயேசு வருகிறார். இந்நாட்களில் ஒன்றில் அல்லது இந்நாட்களில் உள்ள இரவுகளில் ஒன்றில் நீங்கள் சோதித்தறியும்படியான நேரம் இருக்கப் போவதில்லை. நீங்கள் இப்பொழுதே
சோதித்தறிந்து கொள்வது மேலானதாகும். நாம் ஜெபம் செய்வோமாக. உங்களில் எத்தனை பேர் உங்கள் தலைகள் வணங்கியிருப்பதுடன் உங்கள் கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்க, சகோதரன் பிரணாம், உங்களுடைய ஜெபத்தில் என்னை நினைவு கூறுங்கள். சகோதரன் பிரணாம், நான் இன்றிரவே வருகிறேன், நான் இங்கு காணப்பட வேண்டும் என்பதற்காக இங்கு வரவில்லை என்று கூறுகிறீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கரங்களை பாருங்கள். நான் காணப்பட வேண்டும் என்று இங்கு வரவில்லை. நான் ஏதோ ஒன்றை கண்டறியும்படியாகவே வந்துள்ளேன். நீர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே தேவன் என்னுடைய இருதயத்தில் பேசுகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் தவறாயிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேன். நான் ஒரு உண்மையான விசுவாசமுள்ள கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் உண்மையாகவே நேசிப்பவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதாவது, நான் என்னுடைய ஆண்டவரண்டை செல்லும் போது என்னுடைய முழங்கால்களை மடக்கி மண்டியிட்டு, ஓ என் நேசரே என்று கூற, அவர் தம்முடைய கரங்களில் என்னை தழுவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை குறித்து சாலமோன் எப்படி பேசினான் என்பது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? அவன், வா என் பிரியமே, நாம் மாதுளம்பழ தோட்டத்தினூடாக நடந்து செல்வோம், நாம் கந்தக பிசின்களின் தோட்டத்தினூடாக நடந்து செல்வோம் என்றான். அவளுடைய உதடுகள் ரோஜா மொட்டுக்களைப் போல் காணப்பட்டது என்று எப்படியா அவன் கூறியுள்ளான்? அவன் எப்படியாக தான் நேசித்த தன்னுடைய மனைவியை, வா நாம் போய் இன்பங்களினால் பூரிப்போம் என்று கூறினான்? நீங்கள் உங்களுடைய பீடத்தண்டை முழங்காற்படியிட்டு ஜெபிக்கும் போது உங்களுடைய இருதயம் அவ்வளவு உண்மையாயும் உங்களுடைய ஆத்துமா அவ்வளவு தூய்மையாக்கப்பட்டதுமாயிருந்து, தேவனாகிய கர்த்தாவே, இன்பங்களினால் பூரிப்போம் என்று கூறி, ஆமென் நேசரே, நான் உம்மை நேசிக்கிறேன் என்று நீங்கள் கூறுவீர்களா? அல்லது நீங்கள் வேசித்தனம் பண்ணிக் கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் உலகத்தோடு சரசமாடிக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தருடைய வேளை சமீபமாயிருக்கிறது. இந்த எல்லா அடையாளங்களும் அற்புதங்களும் சம்பவித்துள்ள லட்சக்கணக்கான மற்ற காரியங்களுடன் காணும்போது ஒவ்வொரு அடையாளமும் அதையே சுட்டி காண்பிக்கிறது. இது இருளாய்க்கொண்டே இருக்கிறது. ஒரு குளிர்ந்த நிலை சபையில் காணப்படுகிறது. எழுப்புதலோ முடிந்துவிட்டது போன்று தென்படுகிறது. கடைசியாக குறுகிய நேரத்தில் கூறும் கூற்று ஏறக்குறைய முடிந்து போயிற்று. நாம் தாமே இங்கே விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளோம். அவர் என்ன செய்வார்? அவர் நம்மை அவருடைய மடியிலிருந்து தள்ளி, அக்கிரம செய்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். இப்பொழுது இங்கு எவரேனும் மீண்டும் நினைவு கூறப்பட வேண்டும் என்று விரும்பினால், உங்களுடைய கரங்களை தேவனண்டை உயர்த்தி, நான் இப்பொழுதே ஒப்புவிக்கிறேன் என்று கூறி, தேவனுடைய கிருபையினால் இன்றிரவு முதற்கொண்டு தேவனுடைய ஒத்தாசையினால் நான் ஒரு உண்மையான ஜீவியம் ஜீவிப்பேன் என்று கூறும்படிக்கு இந்த நிமிடத்தில் உங்களை கேட்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே உங்களைத்தான், சகோதரியே உங்களைத்தான், வாலிப பெண்மணியே உங்களைத்தான், ஐயா உங்களைத்தான், சகோதரனே உங்களைத்தான், இங்குள்ள உங்களை, அங்கே கீழே உள்ள உங்களை, வாலிப மனிதனே உங்களைத்தான். இங்கு ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒரு நபர், சகோதரன் பிரணாம், என்னை நினைவு கூறுங்கள், நான் மறுபடியும் பிறக்கவே இல்லை, நான் மறுபடியும் பிறக்கவில்லை என்பதை நான் அறிவேன் என்று கூறுவீர்களா? கவனியுங்கள், நீங்கள் மறுபடியும் பிறக்கும் வரையில் நீங்கள் ரட்சிக்கப்படவே இல்லை. நீங்கள் வெறுமனே ஏதோ ஒரு காரியத்தை நோக்கியவாறே உங்களுடைய முகத்தை திருப்பினீர்கள். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் மறுபடியும் பிறக்கின்றீர்கள். நீங்கள், சகோதரன் பிரணாம், நான் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை, நான் தவறாயிருக்கிறேன் என்பதை நான் அறிவேன். நான் இப்பொழுதே என்னுடைய கரங்களை உயர்த்தி, நீர் என்னையும் கூட நினைவு கூறும் என்று கூறுங்கள். நான் ஒருபோதும் ரட்சிக்கப்படவே இல்லை. நான் ஒருபோதும் கிறிஸ்துவை சேவிக்க முயற்சித்ததே இல்லை. ஆனால் நான் அதை செய்ய முயற்சிக்கும்படிக்கு விரும்புகிறேன். சகோதரன் பிரணாம், எனக்காக ஜெபியுங்கள் என்று கூறுங்கள். இப்பொழுது இங்கு எவரேனும் இருந்தால் உங்களுடைய கரத்தை நீங்கள் உயர்த்துவீர்களா? ஒருபோதும் கிறிஸ்தவராய் இராத ஒரு நபர் இங்கிருந்தால் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரனே, ஜெபத்தில் என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா? மகனே, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும், சகோதரனே, என்னை நினைவு கூறுங்கள் என்று கூறுவீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வேறு எவரேனும், சகோதரனே, என்னை நினைவு கூறுங்கள், நான் இப்பொழுது கர்த்தராகிய இயேசுவை விசுவாசித்து அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று கூறுவீர்களா? சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாக உள்ளது. அன்றொரு நாள் யாரோ ஒருவர் என்னை விமர்சனம் செய்து, சகோதரன் பிரணாம், நீர் ஏன் உன்னுடைய கரத்தை உயர்த்தி என்று கூறுகிறீர் என்று கேட்டார். கவனியுங்கள், என்னை தவிர வேறு எவருமே பீட அழைப்பில் விசுவாசம் கொண்டிருக்கவில்லை. பீடத்தண்டை வருவதில் நான் விசுவாசம் கொண்டுள்ளேன். அது நல்லது, ஆனால் அது உங்களை ரட்சிக்கிறதில்லை. இது உங்களுடைய கருத்தாய் கிறிஸ்துவை குறித்த உங்களுடைய தீர்மானமாயிருக்கிறது. நீங்கள், நல்லது, நான் பீடத்தண்டையில் நடந்து சென்றிருந்தால் நலமாய் இருந்திருக்கும் என்று கூறுகிறீர்கள். அது நல்லதுதான். ஆனால் சகோதரனே, நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தின போது நீங்கள் ஒவ்வொரு விஞ்ஞான விதியையும் மீறிவிட்டீர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்தீர்களா? இயற்கையாகவே உங்களுடைய கரமானது புவியீர்ப்பு சக்தியினால் கீழே தொங்கவிடப்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களேயானால் அது உங்களுடைய சிருஷ்டிகளை நோக்கி உங்களுடைய கரத்தை உயர்த்தும்படியாக உங்களுக்குள் இருக்கும் இயற்கைக்கு மேம்பட்ட ஒன்று இயற்கையின் விதிகளை மீறக்கூடியதாக இருக்கிறது என்றும், உங்களுடைய இருதயத்திற்குள் இருக்கும் ஏதோ ஒன்று ஒரு தீர்மானம் செய்தது என்பதையே அது காண்பிக்கிறது. தேவன் உங்களை பீடத்தண்டை காண்கிற விதமாகவே
நீங்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துகிறதையும் அவர் காண்கிறார். அது முற்றிலும் உண்மையே. நீங்கள் அதை மனதில் கொண்டிருப்பீர்களேயானால் அப்பொழுது தேவனும் கூட அதை மனதில் கொண்டிருக்கிறார். ஆனால் பாருங்கள் நண்பனே, நீங்கள் பாதி வழியில் இருக்க முடியாது. நீங்கள் அதை மனதில் கொண்டிருக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, இன்றிரவு இந்த எடுப்புதலின் துவக்கத்தில் எங்களுடைய நேரமானது சற்று கடந்துவிட்டுள்ளபடியால் இந்த ஜனங்கள் அண்டை நீர் இரக்கமாயிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, அதை அருளும். இங்கே இன்றிரவு இந்த கட்டடத்தில் குறைந்தது 20 கரங்கள் உயர்த்தப்பட்டன. அதாவது அவர்களுக்கு கிறிஸ்து தேவைப்பட்டது. ஓஹோ தேவனே, இவை அவர்களுடைய ஆத்துமாக்களாய் உள்ளன. ஆவியாகிய எண்ணெயானது ஏறக்குறைய எரிந்து போய்விட்டது. இனி அதிகம் இருக்காது. குடுவையிலிருந்தோ அல்லது எண்ணெய் குப்பியிலிருந்தோ கடைசி துடியானது செலவழிந்து போனவுடனே விளக்குகளில் ஊற்ற எண்ணெயே ஒருபோதும் இருக்காது. அப்பொழுது அவர்கள் கடைசி நாளில் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் உணர்வார்கள். பூமியில் கிறிஸ்துவை தவிர வேறொரு நம்பிக்கையே எங்களுக்கு இல்லை. கர்த்தாவே, தங்களுடைய கரங்களை உயர்த்தினவர்களுக்கு நீர் இப்பொழுதே எப்படியாவது பரிசுத்த ஆவியை அனுப்ப வேண்டும் என்றும் பாவத்தின் ஜீவியத்திலிருந்து அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்றும் இந்த பயபக்தியான நேரத்தில் பயபக்திக்குரிய உணர்வோடு இன்றிரவு நான் ஜெபிக்கிறேன். இதை அருளும் பிதாவே. இந்த கூட்டம் முடிவுறும் முன்னே சரியாக அவர்களில் 12க்கும் அதிகமான எண்ணிக்கை கொண்டவர்கள் பரிசுத்த ஆவியினால் சத்தமிடலாம். இந்த ஞானஸ்தான தொட்டியில் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஒருவர் பின் ஒருவராக ஈஸ்டர் காலையில் புதிதான ஜீவனுடையவர்களாக எழுந்திருக்கும்படி ஞானஸ்தானம் பண்ணப்படுவார்களாக. ஓ ஸ்தோத்திரிக்கப்பட்ட நித்திய பிதாவே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இதை அருளும். இப்பொழுதே இந்த நொடிப்பொழுதிலிருந்தே அவர்களுடைய தீர்மானம் உண்மையாயிருப்பதாக. அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கிற இடத்திலிருந்தே அவர்கள் உம்மை ஏற்றுக்கொள்வார்களாக. எங்களுடைய பீடங்கள் சுற்றிலும் ஜனங்களால் நிரப்பப்பட்டிருக்கையில் நீர் இந்த ஜனங்களை இன்றிரவே உம்முடைய ஊழியக்காரர்களாகும்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துவினுடைய நாமத்தில் நாம் நம்முடைய தலைகளை வணங்கி இருக்கையில் நான் உங்களை ஒரு பயபக்தியான கேள்வி கேட்க விரும்புகிறேன். உங்களுடைய கரத்தை உயர்த்தின நீங்கள், ஜெபித்துக் கொண்டிருந்த நீங்கள், உங்களுடைய கரமானது மேலே உயர்த்தப்படுவதை காணும்படியாக நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்தவில்லை என்பதை நான் அறிவேன். ஏதோ ஒன்று உங்களிடத்தில் கூறின காரணத்தால் நீங்கள் அதை உயர்த்தினீர்கள். மேலே உயர்த்தப்பட்ட கரத்தையுடைய நீங்கள், சகோதரன் பிரணாம், நான் தேவனுக்கு முன்பாகவும் இந்த கூட்டத்திற்கு முன்பாகவும் நான் விசுவாசிக்கிறேன். ஏதோ காரியம் இன்றிரவு என் இருதயத்தில் சம்பவித்துள்ளது என்று நான் விசுவாசிக்கிறேன். எனவே இன்றிரவு முதற்கொண்டே நான் ஒரு வித்தியாசமான நபராக இருக்கப் போகிறேன் என்று கூறுங்கள். நீங்கள் உங்களுடைய கரத்தை உயர்த்துவீர்களா? உங்களுடைய கரத்தை உயர்த்தின நீங்கள், நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? பெண்மணியே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை 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 தேவன் ஆசீர்வதிப்பாராக. அது அற்புதமாய் உள்ளது. பின்னுக்குள்ள உங்களை, ஆம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாராவது உங்களுடைய கரத்தை உயர்த்தி நான் இப்பொழுதே விசுவாசிக்கிறேன் என்று கூறுவீர்களா? சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் இன்றிரவு என்னிடத்தில் சொல்லுகிறார், அங்கே பின்னாக உள்ள பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்குள்ள வாலிப பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதே ஏதோ காரியம் என்னுடைய இருதயத்தில் சம்பவித்திருக்கிறது என்று கர்த்தர் என்னிடம் சொல்லுகிறார். நான் என்னுடைய ஜீவியத்தில் எப்போதும் இருந்ததை காட்டிலும் இந்த எழுப்புதலிலிருந்து வெளியே போய் அதிக சந்தோஷமுடையவனாக இருக்கப் போகிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இங்கு அமர்ந்துள்ள பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது உங்களுடைய கரத்தையும் கூட உங்களுக்காக உயர்த்தும்படியான நேரமாக இருந்தது என்பதை நான் எண்ணி பார்த்தேன். வேறு எவரேனும், சகோதரன் பிரணாம், நான் வித்தியாசமாக உணர்கிறேன். நான் சீக்கிரத்தில் கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலை குறித்த ஒரு உணர்வோடு இன்றிரவு இந்த சபையிலிருந்து நான் வெளியே சென்று கொண்டிருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் ஒரு வித்தியாசமான ஜீவியம் ஜீவிக்கும்படியாக இங்கிருந்து வெளியே போய்க் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய கிருபையினால் நான் ஒரு கிறிஸ்தவனாக இருக்கப் போகிறேன். தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கூறுகிறவர்கள் இருக்கிறீர்களா? அவர் உங்களை அழைத்திருப்பாரேயானால் நீங்கள் அவருடையவர்களாக இருக்கிறீர்கள். சரசமாடுவதை விட்டுவிடுங்கள். உலகத்தோடு சரசமாடுவதை விட்டுவிடுங்கள். இப்பொழுதே அவருக்காக ஜீவிக்க வாருங்கள். நீங்கள், நான் என்னுடைய எல்லா பாவத்திலிருந்து மனம் திரும்பி இப்பொழுதே நான் கிறிஸ்துவை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன் என்று கூறுங்கள். முடிப்பதற்கு முன்னர் வேறு எவரேனும் இருப்பீர்களா? அங்கே இருக்கிறீர்களா? சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது நன்றாய் உள்ளது. நீங்கள் அதை செய்ய காண்கிறதற்காக மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சரி, இப்பொழுது இது ஒரு ஆரம்ப நாள் இரவாய் இருக்கிறபடியால் நாங்கள் உங்களை அதிக கட்டாயத்தோடு பிடித்து வைத்திருக்க விரும்பவில்லை. நீங்கள் நாளை இரவும் திரும்ப வரும்படிக்கு நாங்கள் உங்களை சீக்கிரமாக அனுப்ப விரும்புகிறோம். நாம் முடிப்பதற்கு சற்று முன்னர் உங்களுடைய கரத்தை உயர்த்தி, சகோதரன் பிரணாம், எனக்காக ஜெபிப்பீர்களா என்று கூறுகிற சுகவீனமான நபர் எவரேனும் உள்ளாரா? சரி, அது 5, 6, 7, 8, 9, 10 கரங்கள் உள்ளன.
11, 12 சரி, இப்பொழுது 13, 14 சரி, 15 உள்ளன. இப்பொழுது நாம் தலை வணங்குவோமாக. ஸ்தோத்திரிக்கப்பட்ட பரலோக பிதாவே, நீரே அந்த கரங்களை கண்டீர். ஓ, அவர்கள் இங்கே ஒரு நோக்கத்திற்காகவே இருக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு உம்முடைய மகத்தான ஒத்தாசை தேவைப்படுகிறது. கர்த்தாவே, நீர் தாவீதின் மூலமாக எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிற, எங்களுடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிற, அவருடைய உபகாரங்களை எல்லாம் மறவாதே என்று கதறினீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். கிறிஸ்துவின் ரத்தம் அவர்கள் மேல் விலையேறப்பட்டதாய் தங்கியிருக்க வேண்டும் என்றும், அவர்கள் சுகமடைந்து வருகின்ற இந்த கூட்டத்தை கண்டு மகிழ வேண்டும் என்றும் நான் ஜெபிக்கிறேன். இதை அருளும் கர்த்தாவே. நாங்கள் அதை கிறிஸ்துவனுடைய நாமத்தினூடாகவே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். இப்பொழுது நாம் எழும்பி நிற்போமாக. இயேசுவின் நாமத்தை உன்னுடன் கொண்டு செல். ஓ, உன்னுடன் இயேசுவின் நாமத்தை. பிள்ளையே, நாம் திரும்பி நமக்கு அருகிலுள்ள யாருடனாவது கரத்தை குலுக்குவோம். திரும்பி கரங்களை குலுக்குங்கள். அது உனக்கு சந்தோஷத்தையும் ஆறுதலையும் அளிக்கும். இப்பொழுது நீ எங்கு சென்றாலும் அதை கொண்டு செல். விலையேறப்பெற்ற நாமம், விலையேறப்பெற்ற நாமம். ஓ, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. விலையேறப்பெற்ற நாமம், விலையேறப்பெற்ற நாமம். ஓ, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. நாம் இப்பொழுது அமைதியாக, நாம் இந்த பக்கமாக நோக்கி பார்க்கையில் மென்மையாக பாடுவோமாக. இயேசுவின் நாமத்தில் சாஷ்டாங்கமாய் அவருடைய பாதத்தில் வீழ்ந்து பணிவோம். ஓ, நம்முடைய யாத்திரை முடிவுறும் போது பரலோகத்தில் உள்ள ராஜாதி ராஜாவாகிய அவருக்கு நாம் முடிசூட்டுவோம். விலையேறப்பெற்ற நாமம், அது ஆசீர்வதிக்கப்பட்டது. ஓ, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாம். விலையேறப்பெற்ற நாமம், விலையேறப்பெற்ற நாமம். ஓ, எவ்வளவு இனிமையானது! பூமியின் நம்பிக்கையும் பரலோகத்தின் சந்தோஷமுமாமே. இப்பொழுது 9 மணியாகி சற்று நேரம் கடந்துவிட்டது. 9 மணியாகி சுமார் 7 அல்லது 8 நிமிடங்கள் கடந்துவிட்டன. சீக்கிரமாக நீங்கள் வீட்டிற்கு சென்று நாளை இரவு மீண்டும் திரும்பி வாருங்கள். நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை கண்டு மகிழ்வோம். உங்களுடைய பிரசனத்தையும் கண்டு மகிழ்வோம். இப்பொழுது சுமார் 12, 14 கரங்கள் சுகமளித்தலுக்காக இன்றிரவு உயர்த்தப்பட்டதை நான் கவனித்தேன். இதில் ஏராளமான சுகவீனமுள்ள ஜனங்கள் பங்கு பெறப்போவதாயிருந்தால் அப்பொழுது நாங்கள் ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்காக ஓரிரவு அழைப்போம். அது சனிக்கிழமை இரவு மற்றும் ஞாயிற்றுக்கிழமையாகவும் கூட இருக்கலாம். நாம் ஞாயிறு முழுவதுமாக அவர்களை கவனிக்க முடியாது என்று நாம் கண்டால் அப்பொழுது நாம் ஒரு சனிக்கிழமை இரவே ஏற்பாடு செய்வோம். அது எப்படி வருகிறது என்று நாம் பார்ப்போம். இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் ஒவ்வொருவர் மேலும் ஆழமாய் தங்கியிருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நாம் நாளை இரவு மீண்டும் சந்திக்கும் வரை அவர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேய்ப்பர் இங்கு மேலே வந்து ஜெபம் செய்து நம்மை அனுப்பி வைக்கும்படி நான் கேட்டுக்கொள்கையில் நாம் இப்பொழுது ஜெபத்திற்காக சற்று நேரம் நம்முடைய தலைகளை சற்று தாழ்த்துவோமாக.